பாமுகம் ஃபாடிவி லண்டன் தமிழ் வானொலி சன்ரைஸ் சூரியரே தமிழ் ஒலிபரப்பின் திங்கள் இரவு நிகழ்ச்சி வரிசையில் தொடர்வது புல சமூக நிஜங்கள். தொகுப்போடு என்றும் விஜே போஸ் அவர்கள். உற்சாக வணக்கம். வணக்கம் மோகன். மீண்டும் மீண்ட சின்ன இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நீங்கள் மாலை பொழுதில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. புதிய ஆண்டு புதுசாக தொடங்குகிறோம். ஆகவே ஒரு 2024 ஒரு மீள் பார்வையும் 2025 எப்படி ஆரம்பிக்க போகிறோம் என்பதை பற்றியும் சற்று கருத்து கொள்ளலாம். அதில் முதலாவதாக ஒரு இன்று சைவமண்ட சங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி செய்து நாங்கள் ஒரு முதியோர் ஒன்று உடலில் ஒரு நிகழ்ச்சி. அதாவது நேற்றைய தினம் மறைந்த மாமனிதர் திரு குமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு ஒரு நினைவு 25வது நிகழ்வு ஒன்று சிறிதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவரையும் சற்று நினைவு கூர்ந்து கொண்டு என்னுடைய நிகழ்ச்சிக்கு போகலாம் நினைக்கிறேன். 2000 ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி அவர் கொழும்பில் வைத்து கொலை செய்யப்பட்டவர் எல்லோருக்கும் தெரியும். அதனுடைய 25வது வருடம் இன்று நேற்றோடு பூர்த்தியாகிறது. அதையிட்டு ஒரு நினைவாக சுமார் ஒரு வருஷம் அதை செய்கிறது. இந்த வருஷம் அதை சங்க மண்டபத்தில் ஒரு இடம் தந்தார்கள். அப்போ அதில் வச்சிருப்பு கன நிறமில்லை ஒரு அரைமணித்தியாலம் அதற்கான ஒரு வணக்க நிகழ்வு செய்தோம். அதில் முருகானந்தம் இருக்கிறார். அவர் இல்லை, ஒருத்தரையும் காணும். இல்லை, வேற இல்லை. இல்லையா? ஒரு சிலர் வந்து அதில் கருத்தில் வழங்கினார்கள். அதோட இந்த நிகழ்ச்சி முறை உண்டு. ஆகவே அவருக்கு உரிய வணக்கத்தை நாங்களும் செய்து உண்டு. இந்த 2024 கடந்து போய்விட்டது. அதில் என்னென்ன நாங்கள் பார்த்தோம், என்ன மாற்றங்கள் நடந்தது என்பதை பற்றி மோகன் இருக்கிறபடியாக கொஞ்சம் கூட விஷயங்களை சொல்லலாம். பல நாடுகளில் ஆட்சி மாற்றங்கள் நடந்தது. முக்கியமாக அமெரிக்காவில், இலங்கையில், பிரான்ஸ் என்று நினைக்கிறேன். அப்படியான பல நாடு, கனடா, அப்படியான நாடுகளில் ஆட்சி மாற்றங்கள் நிறைய செய்தன. முக்கியமாக எங்களுடைய இலங்கையில் அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் பலரும் எதிர்பார்த்த கமலா ஹாரிஸ் அவர்கள் தான் எல்லோரும் எதிர்பார்த்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அவருடைய மாற்றங்கள் இனித்தான் தெரிய வரும். அவருடைய போக்கு அப்படி இருக்கும். நான் ஏற்கனவே சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். கனடாவை ஒரு மாகாணமாக்குவேன் என்றெல்லாம் சில பாரதூரமான கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார். அப்படியான சில கருத்துக்கள். இலங்கையை பொறுத்தளவில் எங்களுக்கு அதிகமாக குறையுள்ள இலங்கை கீழே என்ன நடந்தது என்று பார்த்தால், அங்கே ஜனாதிபதி தேர்தல், இந்து பொது தேர்தல், இரண்டிலும் ஒரு புதிய அலை ஒன்று தோற்றுவிக்கப்பட்டது. அதனுடைய விளைவுகள் இனித்தான் தெரிய வரும். ஏனென்றால் அவர்கள் சென்ற பதவிக்கு வந்து இன்னும் 1-2 மாதங்கள் தான் ஆகியிருக்கின்றன. இப்படியாக ஆட்சி மாற்றங்களும், மற்றது நாட்டில் இயற்கை அழிவுகள் நிறைய நடந்தது. நிறைய நம்மளுடைய தமிழ் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் அது வழக்கம் போல் நாங்கள் பல நிகழ்வுகளை பொங்கலை கொண்டாடினோம். என்னுடைய இளையவரோட கேட்டார், உங்களுக்கு எத்தனை பொங்கல் இருக்குண்டு? ஏனால் ஜனவரி முதல் நாளும் பொங்கல், பொங்கலுக்கு 14ஆம் தேதி பொங்கல், சித்திரைக்கும் பொங்கல். அப்போ உங்களுக்கு எத்தனை நியூ இயர் இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு விளக்கம் சொல்ல முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் 2க்கு தான் விளக்கம் சொல்லலாம். ஒன்று, இது ஆங்கில புத்தாண்டு. நாங்கள் ஆங்கில நாட்டில் வாழ்கிறோம். ஆங்கில புத்தாண்டை தான் உலகம் முழுக்க கொண்டாடுகிறது. ஆகவே அதை உலகத்தோடு ஒட்டி நாங்களும் அந்த ஆங்கில 1ஆம் தேதியை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னேன். அடுத்தது பொங்கல் எங்களுடைய தமிழ் வருடமாக காலங்காலமாக நீட்டிக்கப்படுகிறது.
அதையும் ஏற்றுக்கொள்ளலாம். மூன்றாவதாக எனக்கு விளக்கம் சொல்ல முடியாது. அது இடையில் செருகப்பட்டதாகத்தான் நான் அறிகிறேன். அது முகம் தெரிந்தால் விளக்கம் சொல்லலாம். எது மூன்றாவது? ஏப்ரல் ஏப்ரல் ஆ, சித்திரை சித்திரை புது வருஷம் சித்திரை. சித்திரை. ஆண்டு. சித்திரை பொங்கல். சித்திரையிலையும் நாங்கள் அதையும் அது ஒவ்வொரு மாதத்துக்கும் பொங்கல் இருக்குது. தைப்பொங்கல், மாசி பொங்கல், பங்குனி, அப்படி மாதத்தின் முதலாவது நாளை கொண்டாடுவார்கள். சித்திரை அது வருடப்பிறப்பாக இந்து முறைப்படி அது சூரியன் வந்து கிழக்கு திசை நோக்கி நகர ஆரம்பிக்கிற முதலாவது நாள் என்றது. ஆனால் என்ன கொடுமையண்டா, 2 தமிழ் புத்தாண்டு சொல்கிறது தான். சித்திரையில் தமிழ் புத்தாண்டு போட்டு பேர் வைப்பார்கள். சமஸ்கிருதத்தில் ஒரு பேர் வரும். 60 ஆண்டு கால பேரை மாறி மாறி வைப்பார்கள். அது நான் சும்மா அகோரி என்றெல்லாம் பாடி விடுறேன் நான். அதே மாதிரி அந்த பேரை எழுதிட்டு தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய மிகவும் அறிவார்ந்த ஒரு சமூகம் உலகத்தில் இந்திய இலங்கை தமிழர்களாகத்தான் இருப்பார். ஈழத்தமிழர் என்று சொல்லலாம் நினைக்கிறேன். முக்கியமாக ஈழத்தமிழர்கள். ஆனால் மாதப்பிறப்பை புது கணக்கெழுதி பொங்கல் வைத்து தொடங்குகிற மரபு தமிழர்கள் மத்தியில் இருந்திருக்கிறது. எனக்கு இந்தியா தெரியாது, ஈழத்தமிழர்கள் செய்திருக்கிறார்கள். என்னுடைய இல்லை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி. ஏண்டா ஆங்கில கலண்டர் 1ஆம் தேதி அல்ல, தமிழ் தேதி 1ஆம் தேதி. அப்போ தைப்பொங்கலை வந்து மார்கழி 31ஆம் தேதியும் திதி பார்த்து குறுக்கள் ஐயாட்ட ஃபோனில் கேட்டு பஞ்சாங்கம் பார்த்து வைக்கிற இன்னொரு அறிவார்ந்த தமிழர்களும் இந்த தமிழர்களாக இருக்கிறார்கள். உலகத்திலேயே ஒரு வருட மாதப்பிறப்பை தான் சொல்லுவார்கள். அவருடைய சித்திரை பொங்கல் செய்யலாம். சித்திரையை வருடப்பிறப்பாக நினைத்தாலும் அது ஓகே, அது கலண்டர் அப்படின்னு ஒன்று வராது என்றால். ஆனால் அதை தமிழ் புத்தாண்டு என்று கொண்டாடுற எளிநிலையை இனிமேலாவது சிந்திக்க வேண்டும். இத்தனை வருடங்களுக்கு பிறகாவது சமயத்தோடு சேர்த்து பார்க்கலாம். சமயங்கள் பிறக்கக்கு முன்னமே நேற்று கூட இளையவர்களோடு பேசினோம் நாங்கள் இந்த பாமுக காட்டிலையில். 1வது திருக்குறள் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றே உலகு என்பதுதான் அடிப்படை திருக்குறள். அதை மெதுவாக அந்த பகலவன் என்பதை பகவன் என்று மாற்றினார்கள். இப்போது வர்ற புத்தகத்தில் பகவான் முதற்றே உலகு என்று சமயத்துக்குள்ள கொண்டு போய்விட்டார்கள். திருவள்ளுவர் பகலவன் என்றது உலகத்துக்கு சூரியனே முதல், எல்லாம் அகரத்துக்கும் எல்லாத்துக்கும் முதலாவது சூரியன் பகலவன். அதை கெட்டித்தனமாக மாற்றிவிட்டு கண்டுபிடித்த போது தமிழ் மாநாட்டில் உச்சரித்தார்கள், அச்சு பிழைத்து விட்டது. இப்போது இந்தியாவில் திருவள்ளுவருக்கு பூநூல் போட்டபடி சிலைகள் செய்திருக்கிறார்கள். ஆனால் திருவள்ளுவர் காலத்தில் சமயங்கள் என்றது உலகத்திலேயே யாருக்கும் தெரியாது. சிவபெருமானுக்கு தான் ஒரு சைவன் என்றும் தெரியாது, இயேசுநாதருக்கு தான் ஒரு கிறிஸ்டியன் என்றும் தெரியாது. முகமது நபிகள் போன்றோர்கள் அதை இஸ்லாம் என்று ஆரம்பித்தார்கள். அவர்கள் பின்பு 500 ஆண்டுகளுக்கு முன்னர் திட்டமிட்டு உருவாக்கினது தானே. சரி, தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். அப்படியே மாதப்பிறப்பை கொண்டாடலாம். ஏதாவது வருஷத்தை ஒன்றை கொண்டாடி மகிழ்றதும், இனி சிங்கள பேரை வச்சு போட்டும் இது தமிழ் புத்தாண்டு என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. தொடர்வோம். வேறு 24 வேறு குறிப்பிடக்கூடிய விடயங்களாக என்ன சொல்லலாம்னு நீங்கள் உங்களுக்கு மனதுக்கு யோசித்தா சொல்லுவோம். சொல்லக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்வுகள் எனக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வரவில்லை. சரி, வரும்போது பேசுவோம். பல விஷயங்கள் மாற்றங்களை கண்டு கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் என்கிறது வந்து மன்னிப்போட அது ஒரு வயிற்று பிழைப்பு தான். அவை அந்த வயிற்று பிழைப்புக்கு உலகத்தில் மற்றவர்கள் வாக்கு போட்டு ஒரு தினம் உழைக்க பண்ணுறது என்ற விந்தை இந்த காலத்து அரசியல்.
தொடங்கப்பட்டது அது அல்ல. இன்றைக்கு இருக்கும் முதல் நிகழ்ச்சியில் கார்ல் மார்க்ஸை பற்றி தான் பிள்ளைகள் எடுத்து சாதனை மனிதரில் இவ்வளவு நேரம் பேசி கொண்டிருந்தார்கள் நீங்கள் வரும் வரைக்கும். சாதனை மனித வரிசையில் கார்ல் மார்க்ஸை பற்றி தான் அவர்கள் பேசியிருந்தார்கள். அப்போ அது மாதிரி அவர்கள் போன்றவர்கள் உருவாக்கிய உலக தத்துவங்கள் பிறகு அது பாராளுமன்றத்துக்குள் கொண்டு வந்து ஜனநாயகம் என்ற புதிய பெயரில் கொண்டு வந்த முறை ஒன்றும் இன்று இல்லை தான் உலகத்தில். இப்போ பிரான்சிலும் ஒரு பெரிய ஆட்சி மாற்றம், அங்கும் குழப்பங்கள் தான், எல்லாவற்றுக்கும் குழப்பங்களாக அமைகிறது என்று தான் சொல்ல வேண்டும். பார்ப்போம், நினைவு வரும்போது சில சம்பவங்களை சொல்லலாம். ஓகே, நாங்கள் வரைக்கும் சொல்லலாம். இனி நாங்கள் 25 என்னை ஒருவர் காலையில் கேட்டார் எப்படி புது வருஷம். நான் 24 25 ஆகிருக்கோம்னா 4 5 மாறுற வழியே வேறு ஒரு சேஞ்சும் இல்லை, ஒரு சேஞ்சும் வரப்போகிறோம் இல்லை. ஆனால் நாங்கள் சில விஷயங்களை யோசிக்கலாம், என்ன செய்யலாம் என்று யோசிக்கலாம். இப்போ 25 ஏதாவது நாங்கள் புதுசாக யோசிக்க போகிறோமானால் இப்போ எங்களுடைய பாமுகத்தில் இருந்த ஒரு புதிய ஒரு அலைவரிசை ஒன்று வரப்போகிறேன் நினைக்கிறேன். அலைவரிசையில் ஒரு ஒளிபரப்பு வரப்போகிறது. அது ஒரு புதிய விடயமாக அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. அது ஒரு நல்ல விஷயம். மற்றும் வேறு சொல்லணும்னா அது மாற்றங்கள் என்று சொல்லி ஏதாவது கனவேறும் விரும்புகிறது. ஆனால் அதை எந்த அளவுக்கு செய்யலாம் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இலங்கையை பொறுத்தவரை சில மாற்றங்களை செய்யணும்னு எல்லாரும் துடிக்கணும். ஆனால் எந்த அளவுக்கு அதை செய்யலாம் ஏன்னா அது ஒரு நத்த விதத்தில் போகுது. இப்போ திடீரென்று ஏதோ நடக்குமென்று கனவேறு எதிர்பார்த்தாலும் அங்கே பெருசாக மாற்றங்கள் வரதா ஒருத்தருக்கும் தெரியல. அப்போ அந்த இவ்வளோதான் உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு எல்லாரும் எதிர்பார்த்தது வேறு வந்தவொடனே ஏதோ அவங்களோட பிரச்சனையை கொஞ்சம் கையாளுவாங்கண்டு அதுக்கு அவர் சொல்கிற ஒரே தீர்வு புதிய அரசியலாக கொண்டு வருவேன். அதுக்கு இப்போ சொல்லிட்டார், அதுக்கு எங்களுக்கு 3 வருஷம் போகணும்னு சொல்லிட்டார். யாரு இல்லை, ஜனாதிபதி சொல்லிட்டா தங்களுக்கு அது 3 வருஷம் போகணுமா அரசியலாக இப்போ கொண்டு வர்றது. அதுக்கும் நாங்கள் ஏதோ ஆகும் என்று எதிர்பார்த்த விஷயம். ஆனால் அதுவும் நடக்க போகிறதா எங்களுக்கு தெரியல. எதிர்பார்ப்புகள் கணக்கே இருக்குது. ஆனால் நடக்குமா நடக்காது என்பது அது கண்ணதாசன் பாட்டு தான். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும் என்ற பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. அதுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் ஏதோ இயங்குவோம். ஆனால் ஒரு சிலருக்கு சில இப்போ இன்னும் கொண்டு நான் கொஞ்சம் அரசியலுக்குள்ளே போனாலும் அங்கே தாயகத்தில் 75 வருடங்களுக்கு மேலாக இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே பாரிய குழப்பம், பயங்கர குழப்பங்கள் இருக்குது. அதையெல்லாம் அப்படி தீர்க்க போகிறோன்னு கனவே தலையை போட்டு பிச்சு கொண்டு வைக்கணும். அதையெல்லாம் அப்படி தீர்க்கலாம், அப்படி ஒரு நல்ல இதை உருவாக்கலாம்னு அப்படியும் பல யோசனைகள் வருது. இப்படியெல்லாம் கணக்கு எல்லாரும் யோசிக்கணும்படியே ஒரு புது வருடம் வந்துட்டுது. அதில் இப்போ சுமார் ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் என்று சில பேர் சொல்லுவாங்க, திடசங்கற்பம். அதை அதை நான் ஒருக்கா செய்து அதை வெற்றி கண்டனா. ஒரு நாள் ஒரு கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னே நினைக்கிறேன் நான். அப்போ அண்டு டிசைட் பண்ண நான் ரெண்டையோட மீட் பண்ணுறேன். இறைச்சி சாப்பிட்றதில்லன்னு நிப்பாட்டிட்டேன். அது 6 வருஷமா சக்ஸஸ். இறைச்சி மட்டுமா மாமிசமா? இறைச்சி அந்த சீ ஃபுட் சாப்பிட்றது. சரி. இறைச்சி ஏன்னா இறைச்சியில் கணக்க பிரச்சனைகள் இருக்குன்றலாம் பார்த்தா அப்புறம் யோசிச்சேன், சரி அதை விடுவோம், ஒரு தேவையில்லாத சாமான் உடம்புக்குண்டு அதை விடுவோம் கொண்டு விட்டாச்சு. அது நான் 6 வருஷம் முறுக்கி பிடிச்சி ஒரு மாதிரி கொண்டு போயிட்டேன். அப்போ அது நீங்கள் யாரை சொல்லுங்கன்னா நான் அதை செய்தேன்னா அப்படி தான் கனவேரை கேட்குறது. என் சில வெளியேற ஒரு பிள்ளை சரியான உடம்பு கொஞ்சம் கூட. அப்போ அவள் சொன்னால் அங்கிள் ஃப்ரம் January 1st I'm going to eat only healthy food.
நான் சொன்னேன் எழுதி வைக்கட்டாது கேட்டேன். ஏடா என்ன என்ன ஒவ்வொரு இருக்கிறா, அப்போ எனக்கு அவன் என்ன சாப்பிட்றதுலாம் எனக்கு தெரியும். கடை சாப்பாடு நிப்பாட்டினாலே கூட முதல் படி. கடை சாப்பாடும் இந்த கோக் வந்து டயட் கோக்கும் இல்லை, ஃபுல் கோக். ம் ம் அவன் உடம்புக்கு இந்த ஃபுல் கோக் கண்ணிலேயே காட்டலாம். அப்போ அப்படியா அதெல்லாம் ஒன்றும் எனக்கு விளங்க இல்லை. சில பேர் தங்களை பற்றி யோசிக்காமல் ஒரு மாற்றங்களை ஒரு சரி ஒரு இது நாங்கள் ஜனவரி ஃபஸ்ட்டுக்கு தான் ஜீவனம் பண்ணி இல்லை. ஆனால் அது ஒரு ஸ்டார்ட் எங்களுக்கு. நீங்கள் எல்லாம் நாங்கள் ஒரு 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 கொள்கையை கடைப்பிடிப்போம்னு ஏற்றுக்கொண்டால் அதை கடைப்பிடிச்சு பார்க்கலாம், செய்யணும். அதை செய்து பார்க்கலாம். அப்படி கனவேர் செய்தால் கணக்கை திருந்தி இல்லாமல் என்னுடைய கனவேர் செய்ய கிடக்கு. ஆனால் செய்யணும் இல்லை, அதான் பிரச்சனை. நீங்களே ஏதாவது யோசிக்கலாம். ஆரோக்கியத்துக்கு சிறந்த முறை வந்து ஒழுக்கமாக இருப்பது, டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவது தான் ஆரோக்கியம் என்று ஒரு ஒரு காணொளி சில காலங்களுக்கு முன்னர் பார்த்துருந்தேன். நீங்கள் என்னவும் செய்யுங்க, ஆனால் நீங்கள் அதை ஒரு ஒழுக்கமாக செய்யுங்க, ஒரு முறைப்படி செய்யுங்க. அப்போ சாப்பாடு உங்களுக்கு சாப்பிடாம இருக்கலாதான் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு டைமை போட்டு சாப்பிடுங்க, நிறைய நல்லா சாப்பிடுங்க. ஆனால் அந்த டைமுக்கு மேற்பட சாப்பிடக்கூடாது. ஒரு டைமுக்கு எக்ஸசைஸ் செய்யணுமெண்டா அதை இன்னதான் இடி விழுந்தாலும் செய்ய வேணும். டைமுக்கு தூங்க வேணும். ஒரு டைமுக்கு 10 நிமிஷத்துக்கு முதல்ல வேலையில் நிற்கணுமெண்டா அதை இவையெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம். நாக்கை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல என்றது எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டது. அவருக்கு அதில் அந்த இன்டர்வியூ பண்ணுறது திரும்ப திரும்ப கேட்குறாரு, அது என்ன முடியும். அவர் சொன்னார், நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம், நீங்கள் இது செய்து பாருங்கள், ஒரு வருஷத்துக்குள்ள உங்களோட வாழ்க்கை மாறும். நீங்களாகவே புதிய தத்துவங்கள் எல்லாம் சொல்ல தொடங்குவீங்க. இது நாங்கள் எதையும் எப்பவும் செய்யலாம். ஓகே, இப்போ விடுமுறை வந்துட்டுது, 2 கிழமைக்கு என்ன சாப்பிடுவோம், பிறகு நாங்கள் 2 கிழமைக்கு பிறகு நாங்கள் டயட் இருப்போம் வேண்டாம், அது வேலை செய்யாது. அப்படி செய்யாது. சொல்வார்கள், இந்த கந்த சஷ்டி காலத்தில் 6 நாளில் மெலிஞ்சு போனவர்கள் 7ஆம் நாள் வெட்ட தொடங்கினா அங்கே அதை மாதிரி இந்த 30 நாள் நோன்பு இருப்பார்கள், ரமலான் நோன்பு. அந்த நாட்களில் தான் அதிகமாக இரவில் பிறை கண்டதுக்கு பிறகு நிறைய 4 தரம் சாப்பிட்டு இரவு 12 மணிக்கு ஒரு கிளம்பி சாப்பிட்டு, அது எல்லாமே அந்த ஒழுக்கம் இல்லாமல் போகிறதனுடைய அர்த்தங்களாக இருக்கும். அவை திட சங்கல்பங்கள் எப்போதும் பூணலாம். ஆனால் நல்ல திட சங்கல்பம் வந்து நீண்ட நாட்கள் புகைப்பிடித்தல் பழக்கம் உள்ளவர்கள், ட்ரிங்க் பாவிக்கிறவையில் கூட ஒரு அளவுக்கு சொல்லலாம், அது நீங்கள் அளவோட பாவிச்சிங்கண்டா தப்பிடுவீங்க. ஆனால் ஒரு ஸ்மோக்கிங் இன்றைக்கு சாதாரணமாக 13 பவுண்ட் விலை குறைஞ்ச சிகரெட், ஒரு 20 பேக்கெட், அதுவும் சில பிராண்ட் வந்து 16-17 பவுண்ட் ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட். 13.75 அதுதான் குறைஞ்சது விலை, குறைஞ்சது. அல்லது கள்ள சிகரெட் வாங்கணும், இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பியன்லேருந்து 8 பவுனுக்கு கொடுப்பார்கள் கவுண்டருக்கு கீழே வச்சு. மற்றபடி லீகலாக வாங்குறேன்னா 1375 ஏதோ பேசிக் மினிமம். அதை விட இப்போ சில பிராண்டில் இருக்குது, அது கிட்டத்தட்ட 16-17 பவுன். அதையே சிகரெட்டை நீங்கள் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன்லேயே ஒரு சர்வீஸில் ரோட்டில் வாங்கினீங்கன்னா அது 20 பவுன். அது அப்போ நீங்கள் அவரேஜாக ஒரு 13 பவுன் படி மாதத்துக்கு கணக்கு போட்டாலே 390 பவுன், 400 பவுன் வைப்போமே, 400 பவுன் படி வருஷ காசு பார்த்தால் ஒரு பெரிய அளவு சேமிப்பு. ஆனால் அதுவும் ஆகக்கூடாது, இந்த முழுவதுமாக கிளைமில் இருக்கிறார்கள், வேலைக்கே போகாமல் இருக்கிறவியல் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு பேக்கெட் சிகரெட் முடிக்கிறார்கள். காசு எங்கால இருந்து வருதுன்னு தெரியவே தெரியாது. அது ஒரு சிக்கலான விஷயமாக இருக்கும். அவை ஆரோக்கியம் பற்றி திட சங்கல்பம் பூண்டார்கள், இப்படி பூண்டா நல்லா இருக்கும் என்று நினைக்கலாம். அல்லது நான் ஒரு நாளைக்கு 1 பவுண்ட் சேமிப்பேன், அதை தொடமாட்டேன், அது குடும்பத்துக்காக அது பிள்ளைக்காக என்று நினைக்கிறார்கள். அல்லது இருக்கிறார்கள் பிள்ளைகள் வளர்ந்தாக்கள் இன்னும் ஒரு இயலாமையில் கையேந்தும் குடும்பம் ஒன்று கையேந்தா கூடாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு நாளைக்கு 1 பவுனை நான் நினைத்து போடுவேன், அதில் நான் எடுக்க மாட்டேன், அதை மாற முடிய அல்லது 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு குடும்பத்துக்கு கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தி உஷாராக்கி போஷாக்கு ஊட்டுவேன் என்று எல்லாம் இந்த சங்கல்பம் போடுவது நல்லா இருக்கும். எல்லாம்
அது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆரோக்கியம்ன்ற விஷயத்தில் அது அதில் இப்போ நான் சாரி என்னை பற்றியே சொல்லணும்னு இல்லை. இந்த யோகா நான் பழக துவங்கின பிறகு செய்ய துவங்கின பிறகு அதில் நானும் ஒரு டிசிப்ளினை கொண்டது. நான் அப்படி என்றால் காலையிலே அதை செய்யாமல் டீ குடிக்கிறேன். நான் செய்து போட்டு தான் டீ குடிப்பேன். அப்போ அதை கொண்டு வந்துட்டேன். அது நான் டீ சில யாரும் விசிட்டர்ஸ் வந்துட்டாலும் அவங்களோட டீ போடுறோம் இப்போ இல்லை, நான் செய்யலை, செய்து போட்டு குடிப்பேன். அப்போ அதை நான் டிசிப்ளினில் வந்துட்டேன். எனக்கு ஏன்னா அதில் என்ன அந்த ஒரு நீங்கள் சொன்னது சரி, அதாவது ஒரு ஒரு ஒழுக்கம்ன்றது வந்துடும், அந்த வார்டில் வந்துடும். அது இப்போ இது இந்த டைமுக்கு செய்து முடிக்கணும்ன்ற இது வந்துடும். அது இப்போ ஆஃபீஸ் வழியை கூடி இப்போ என்னுடைய உயிராக இருந்தால் ஆக வயது கூடினால் மற்ற எல்லாம் யங் ஆக்கள் அவைக்கு எனக்கு உடைய கணக்க முரண்பாடுகள் இருக்கு. சில விஷயங்கள் எனக்கு டக்கு டக்குன்னு செய்து முடிச்சிடும். எங்களுக்கு அது இருக்கல. இன்றைக்கு நடந்த ஒரு இதை சொல்கிறேன், டிசிப்ளின் வரைக்கும். ஒரு லேண்ட்லோட், அவர் கொஞ்சம் நல்ல வயசு 80க்கு மேலே. அவருக்கு ஒரே ஒரு விஷயம்தான் அவருக்கு அடிக்கடி கேட்டுக்கொண்டிருப்பார், இந்த காசு போட்டுட்டீங்களோ பேங்கில் தார மந்திரமோ. அது அதுக்கு அதில் ஒரு வீடு உண்டு. நாங்கள் புது டெனண்ட்டை போட்டபடியால் இந்த பேமெண்ட்டு துவங்கலை. அப்போ அதுக்கு நேற்று போன கிழமையிலேருந்து அடிக்க துவங்கிட்டார். அடித்து இன்றைக்கு 2 அது திங்கக்கிழமையில கொஞ்சம் ஆஃபீஸும் பிஸி, திங்கக்கிழமையில 2 தடவை அடிச்சிட்டார். எனக்கு 2வது கோல் கொஞ்சம் எனக்கு சூடாகிடுது. சொன்னால் கொஞ்சம் பொறுங்கோ, நான் இன்றைக்கு எப்படி அதை முடிப்பேன், அந்த விஷயத்தை முடிப்பேன், ஒருக்கா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுங்கோன்னு கொஞ்சம் சூடாகத்தான் சொல்லிட்டேன். அது காரணம் என்னில் எவ்வளோ இல்லை, மகன் தான் அது செய்யணும், இந்த பேமெண்ட்டுகள் அதை செய்யணும். அவர் இப்படித்தாங்க கொஞ்சம் லேஸ். ஆனால் இன்றைய தினத்துக்குன்னு முடித்து விடுவார்கள் தானே, அல்லது நேற்று செய்திருக்க வேண்டியதுக்கு இன்றைக்கு கேள்வி இல்லை. அது போன கிழமையே அந்த கேட்க வாங்கிடுது. இவரை கேட்டால் அதை கொஞ்சம் இந்த டிரெக்ஷன்ஸ் இருக்குது, அதை இருக்கா பார்க்கணும். அப்போ தியரிக்கு பிந்துகிறது. இன்றைக்கும் கேட்டேன், காலம் வந்தோடனே அந்த காலம் அடித்ததப்பா இருக்கா பாருண்டு இருந்த இதை பார்த்த மாதிரி கிடந்தமே இந்த எழுப்பியால் எங்கேயே ஓட்டுது. அப்போ அதுக்கு அப்புறம் தான் 2வது கோல் வந்தது. வர கொஞ்சம் சூடாக காய்ச்சபடியாக எனக்கு முன்னால் கல்பனா இருந்தால் அவள் கேட்டால் அங்கே என்னண்டு இல்லை அது அவர் கொஞ்சம் அது அவசரப்படுறார், அதான் சொல்லிக்கிறாங்க. பிறகு நான் என்ன செய்தேன்னால், எனக்கு தெரியும் அந்த ஆள்கிட்ட நித்திர கொள்ளாது. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள ஒரே பிரச்சனை இதுதான், இல்லை வைவே ஒரு நாள் சொல்ல ஒரு நாள் காயமாக அவர் கிடைக்க அப்படி தான் ஃபோன் பண்ணி கொண்டு இருப்பார். இல்லை ஓகே எனக்கு விளங்குது, அதனால் எங்களுக்கு கொஞ்சம் நியூசன்ஸாக சில அவன் இன்றைக்கு பின்னேரம் எனக்கு அது புடா அப்படியா சொன்னான், சொல்லு எவ்வளோ டிரெக்ஷன் இருக்குது, அதுக்கு பார் வடிவாக பார்த்து ரைட் எவ்வளோ வேணும் போகிறோம் இவ்வளோ ரைட். அப்போ நான் சரி அந்த ஆளை கதைக்கணும், எங்கள் எல்லா மூட்டையில் டீட்டெயில்ஸும் போடணும் ரைட் சொல்லி போட்டு நான் 6 மணி ஆகுது. உடனே அவருக்கு அடித்து விளங்கப்படுத்தணும், நிதானம் கூடவே இவ்வளோ இருக்குது, இவ்வளோ கழிக்கணும், இது என்ன மாதிரி வரும், ஓகேயோ என்ன மாதிரி செய்கிறது, ஓகே எப்படி செய்ய முடியும் ரைட், ஓகே ஹாப்பி ரைட் டன். இதை நான் செய்யாமல் வந்திருந்தால் அவர் நாளைக்கு ஒரு காப்பி இந்த அடிப்பார் காலமே உண்டு. கடிக்க எனக்கு இவர் பக்கத்தில் இருக்க மாட்டார் கேட்குறதுக்கு. நான் பேருந்து ஒரு சாப்பிட்டு சொல்லணும், போய் சொல்லணும், இதை சொல்லணும். அப்போ இது எனக்கு ஒத்து வராது. இவைக்கு பழக்கம். இவியல் ஈஸியாக எடுத்தோடனே அதாவது சொல்லலாம் பார்க்கலாம் என்னோட எனக்கு ஐ கான் ஸ்டாண்டு, எனக்கு அது நிற்கலாம். அப்போ இது அந்த அவைக்கு எங்களை பெரிய அவை சொல்கிற குறைபாடு என்ன, நீங்களெல்லாம் ஓல்ட் புக்ஸ், நீங்கள்லாம் ஓல்டு புக்ஸ் ஓகே. நீங்கள் இந்த பழசுகளை வச்சோண்டு அந்த இதன்படி போடுறீங்கள. இது இந்த டிசிப்ளின்ன்றது அது ஓல்ட் புக்ஸாக இருக்கலாம். ஆனால் இல்லை இதை இப்போ நான் உங்களோட கதையில் பொதுவாக நான் ஒரு 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 சின்ன கேஷங்கரியில் மார்க்கெட்டிங் கொஞ்சம் காலம் செய்ய வேண்டி வந்தது. அவர் சம்பளம் ஒன்றும்
குறிப்பிட்ட நாளில் தர மாட்டார். ஆனால் நாங்கள் பொறுப்படுத்து ஒரு ஆர்டரை டெலிவரி செய்தால் அந்த காசில் சில வழியில் ஒரு 3-2 தந்துட்டு மற்றது நாளைக்கு என்று சொல்லி விடுவதும் உண்டு. சில வழியில் நம்பிக்கையில் விடுவோம். ஆனால் இவர் நாண்டு கொண்டு நிற்பார். எனக்குண்டே கேஷங்கரி மூடக்கு முன்னம் அந்த அரியஸ் வந்தாக வேணும். அப்போ அவரோட ஒரு நாள் தனிப்பட்ட முறையில் தேத்தனி பிடிச்சி கொண்டு கதைச்சி கொண்டிருந்தேன். நீங்கள் கொடுக்குறத லேட் ஆக்குறீங்க, ஆனால் நீங்களே மற்றவன் தர்றது லேட் ஆக்கினா உங்களுக்கு தலைக்கு மேலே சுர்ரண்டு கோபம் வருது. என்னென்று கேட்க ஒருக்கா முகத்தை பார்த்தார். இல்லை அப்படியெல்லாம் யோசிச்சா பிஸ்னஸ் செய்யலாம். இல்லை மற்றவனும் அப்படித்தானே யோசிப்பான். நீங்கள் கொடுக்குறத டைமுக்கு கொடுத்து மற்றவன் டைமுக்கு தரையிலையண்டா கோவிச்சிங்கண்டா அது சரி. அது பொதுவாக பலருக்கு இந்த குணம் இருக்கிறது. ஆனால் தனக்கு வர வேண்டியது டைமுக்கு வர வேணும், ஆனால் உங்களுக்கு தர வேண்டியதுக்கு 1008 பிரச்சனை எனக்கு இருக்குது என்று சொல்வார்கள். இது ஒரு 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 சிக்கலான விஷயம்தான். ஆனால் இப்போது ஒரு சிறிய அனுபவம். இன்றைய புதிய ஆண்டின் தொடக்கத்தில் இந்த ஆண்டை பற்றி தானே பேசுகிறோம் தலைப்பில். இப்போது உங்களை மாதிரி 2 சந்ததி ஒரே இடத்தில் ஒரு தொழில் செய்கிற போது பொதுவாக இந்த சிக்கல் நான் நினைக்கிறேன் எல்லா இடமும் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய அளவில் அதிகமாக இந்த சினிமா படங்களில் கூட பார்த்துருக்குறோம். அந்த சில உண்மை கதைகளை தழுவி கடைசியில் அந்த ஒன்றிலும் இல்லாமல் சைவர்லேருந்து தொடங்கின மூத்த தலைவர் கோவத்தில் வெளியேறினதை தான் நாங்கள் பார்த்துருக்குறோம் பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு. ஏன்னா ஒரு தளத்தில் இருந்து வேலை செய்கிறது கஷ்டம். அது என்றால் அது ஒரு சந்ததி இடைவெளியாகவும் இருக்கலாம் சில வேளையில். அல்லது பொறுப்படுத்த புதிய இளைய சந்ததி தன் மூத்த சந்ததி பிளவிட்டவியல் என்று தாங்கள் திருத்தி உதாரணமாக நடந்ததா வரலாறு இல்லை. ஷார்ட்கட்டில் தான் வரல நினைக்கிறேன். அதையும் சிந்திக்கலாம். சிவாவும் புன்னகையோடு வந்திருக்கிறார். அவர் பேசுவதற்கு முன்னும் எனக்கு 2 கேள்வி இருக்குது, சூடு பிடிக்கலாம். ஒன்று இந்த போல் சத்யநேசனின் இந்த நிகழ்வு 20வது ஆண்டுக்கு வர்றதாக சொன்னீங்க. 25 அது பற்றி ஒரு அறிவித்தலையும் காணவில்லையே. அது நினைக்கிறேன் கொஞ்சம் பிளான் பண்ணி கொண்டிருக்கேன். 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வழக்கமான பொங்கல் அண்டு அதே இடத்துல நடக்கும் வழக்கமான நிகழ்வுகள் தான். சகல நிகழ்ச்சிகள் அப்படி இப்படி அதை வைக்கணும். அதை போலையும் கொஞ்சம் முன்னிலைப்படுத்தி செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது அப்போ போல் செய்த மாதிரி கவுன்சிலுடைய அனுமதிகள் இண்டையோட லைட்ஸ் எல்லாம் ஓஃப் நினைக்கிறேன் 6th அப்போ அதை 14th அதை ஓன் பண்ணுற அதெல்லாம் செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் நடக்குது. ஏனென்றால் போலுடைய விருது வழங்கல் விழாவிலேயே போல மறந்து தான் முக்காவாசி நேரம் நிகழ்ச்சி ஓடினது. அதை மாதிரி போலுடைய சிஷ்யர்கள் வேறொரு பொங்கல் விழா அவருடைய நினைவை அதில் அவருடைய படமும் வச்சு அவருடைய நினைவை செய்கிறதாகவும் அதில் டிசைட் பண்ணியிருக்கணும். அதுதான் ஒரு மதிப்பு அதில் அளிக்கப்படும். சின்ன ஒரு லீஃப்லெட் கேம்பெயின் ஒன்று முன்னதாகவே அது செய்கிறது. நான் செக் பண்ணணும் வேண்டாம், அதை செய்து கொண்டிருக்கேன் நினைக்கிறேன். அவருக்கு அது செக் பண்ணி போட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு அதை சொல்கிறேன். ஏன்னா அதுக்குரிய இது நடக்குது. நேற்று கூட ஏதோ ஈவினிங் ஒரு குரூப் மீட்டிங்கில் நான் இது நின்றான். லீவில் எதுவும் பிளான் பண்ணி கொண்டு இருக்கேன். அடித்து வேற நாளைக்கு அன்றைக்கு வெளியில் வரலாம். அது ஏதாவது ஒரு ஒரு செயற்குழு மாதிரி போட்டு இயங்கப்படுதா இல்லது ஒரு குரூப் ஒன்று தற்போதைக்கு போட்டிருக்குது. செயற்குழுவாண்ட அந்த கமிட்டியாண்ட கவர்மெண்ட் இல்லை ஒரு நினைக்கிறேன் அந்த கொஞ்சம் பேர் சேர்ந்த சிவாந்தி அதுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக தெரியுது. அவர்கள்லாம் பிரபா பேங்குட்டிங்கோட 19ஆம் தேதி பொங்கல் விழா பெருசா. அது ரெட் பிரிட்ஜுக்குரிய ஃபங்க்ஷன். ரெட் பிரிட்ஜ் அது கவுன்சிலா? அது இல்லை, ரெட் பிரிட்ஜுக்குரிய ஃபங்க்ஷன். ரெட் பிரிட்ஜாக செய்ய வழிகிட்டது. அப்புறம் இவே கொஞ்சம் பேர் வழிகிட்டு அதை பொங்கல் விழாவாக ரெட் பிரிட்ஜில் வைக்கணும்னா இல்லை அந்த அளவுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தானும் இந்த ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவலுக்கு கொடுத்துருக்கலாமேன்றதான் என்னுடைய எண்ணம். இதுக்கு ஒன்றும் வரையில் போல தான் அதை போட்டிருக்கேன் முன்னுக்கு. அப்போ நான் தான் போய் இந்த ரெட் பிரிட்ஜ் கவுன்சிலையும் அதுக்குள்ள கனெக்ட் பண்ணி விட்டது. என்னென்றால்
ரெட் பிரிட்ஜ் ஒரு வருஷம் செய்கிறது தானே. அப்போ அதை இன்னொரு விழா வைக்காமல் இதோட சேர்த்து அதையும் செய்யும் கொண்டு சேர்த்து விட்டனர். ரெண்டாவது குமார் பொன்னம்பலம் அவர்கள் பற்றி அவருடைய 25வது ஆண்டு நினைவை நாம் மனதில் கொள்வோம். என்ன ஆச்சரியம் என்றால், இது இன்றைக்கு பதில் எதிர்பார்த்து நான் கேட்க இல்லை. முன்னர் காலங்களில் அவர் லண்டன் வருகிற போது எனக்கு ஒரு கோல் வரும், அல்லது டாக்டர் நித்யானந்தனுக்கு கோல் வரும், ஐ ஆம் ஹியர் அண்டு. அப்போ அவரை கொண்டு இருக்கிற ஹோட்டல்லேருந்து ஏற்றி கொண்டு போய் சன்ரைஸ் கலையத்தில் இன்டர்வியூ பண்ணி திருப்பி கொண்டு இறக்கி விடுவோம். இப்படியே நான் ஒரு 3 தடவை நான் அந்த இடத்து செய்திருக்கிறேன். அப்போ நான் கேட்டதுண்டு, ஒருக்கா நான் வாயிட்டே கேட்டேன். நான் திருப்பி போகும்போது, ஏன் நீங்கள் மற்ற ஊடகங்களோட பேர் சொல்லி, அவர் சொன்னார், என்னை துரோகி என்று தேசிய வானொலி என்று சொல்கிறாக்கள் ஒருவரும் என்னை கூப்பிடுவதில்லை என்று. இது நேரடியான சாட்சி. நான் எனக்கு அவர் முன்னால் சொன்னது உண்மையும் தான். ஒரு இப்பவும் பிரபல்யமாக இருக்கிற வானொலிகள் அன்றும் இருந்தது. அன்று தேசியம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தவர்கள் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. திடீரென்று எப்படி மாமனிதரானார்? அதான் நீங்கள் வானொலியை சொல்கிறீங்கள். ஒருக்கா அலெக்சாண்ட்ரா பேலஸ்லி ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. என்ன கூட்டம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் விடுதலை பிள்ளைகள் ஏற்பாட்டெலாம் நடந்தது அந்த மீட்டிங். அப்போ குமார் அது பொன்னம்பலம் அதுக்கு வந்திருந்தவர். இல்லை, பின்னர் காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டார். இல்லை இல்லை, எப்படி ஏற்றுக்கொண்டதை நான் சொல்கிறேன். அந்த 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 வேட்டி நேஷனல் சால்வையோடு வந்தது அந்த மீட்டிங்குக்கு. அப்போ நாங்கள் நினச்சது அப்போ ஓரளவுக்கு அவரை ஏற்றுக்கொண்டுட்டோம். இருந்தாலும் முழுசாக ஏற்றுக்கொண்ட மாதிரி இல்லை. ஏனெண்டா அவர் வந்திருக்கிறார், அவரை கொண்டே அந்த அந்த ஆடியன்ஸ் செக்டரில் ஃப்ரண்ட் சீட்டில் விட்டவன். ஸ்டேஜில் அல்ல, ஸ்டேஜில் ஏற்ற இல்லை, ஸ்டேஜில் ஏற்ற இல்லை, ஆடியன்ஸ். அப்போ நான் சும்மா அந்த கீழே விட போகிறாங்களாக பிறகு ஸ்பீச் பண்ண விடுவாங்க. ஸ்பீச்சுக்கு இடமே கொடுக்க இல்லை அவருக்கு. இது நான் ஒரு என்னுடைய எனக்கு தெளிவாக தெரிஞ்சாலும் சந்தேகமாகவே காற்றிலே பரப்பில் விரவ விடுகிறேன், கண்டுபிடித்து சொல்லுங்கள். இலங்கை புலனாய்வுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் ஒரு ஊடகமாக குமார் பொன்னம்பலம் அவர்கள் சில காலங்கள் அவரை இருபேரையும் பயன்படுத்தினார்கள். யாரு? இலங்கை புலனாய்வுக்கும் அப்போது NIB என்று சொல்வார்கள், நிப் என்று சொல்வார்கள், அவர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் இவர் ஒரு தொடர்பு பாலமாக இருவராலும் பயன்படுத்தப்பட்டார்கள். அதுக்கு பிறகுதான் விடுதலை புலிகளால் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அதே போல தராகி சிவராம் என்கிறவர், அவரை நான் லண்டனில் ஒரு தெருவில் சந்தித்து நீண்ட நேரம் பேசியிருந்தேன். அப்போது அவர் சொன்ன கதை, இதையும் நான் சந்தேகமாகவே விடுறேன், தேடி ஏதாவது உண்மையில் கண்டுபிடித்தால், தான் ஒரு பிரபல்யமான BBC பெண் அறிவிப்பாளர்கிட்ட வீட்டை அல்லது இலங்கை ஹை கமிஷனில் அல்லது ஒரு ஹோட்டலில் நிற்பேன், எங்கேன்னு எனக்கு தெரியாது, இந்த 3 இடத்திலும் இல்லாத ஒரு இடத்தில் சந்திப்போம் என்று சந்தித்தார். அதுக்கு பிறகு அவரை நான் முதலாக இலங்கைக்கு போன நேரம் 95ஆம் ஆண்டு கொழும்பில் ஒரு தேநீர் கடையை சந்தித்த போது சொன்னார். அப்போ நான் நேரடியாகவே கேட்டேன், ஏன்னா வேறு நண்பரிடம் பேசின போது இவர் புலனாய்வாளர்களுக்கு வேலை செய்கிறார் என்ற போது அவர் சொன்னார், 3 புலனாய்வுக்கு வேலை செய்கிறது சாத்தியம் இன்றைய காலகட்டத்தில், அதில் என்ன இருக்கிறது, அவர்களுக்கு தேவை இருக்கிறது, என் போன்றவர்களை பயன்படுத்துவார்கள் என்று அந்த விட்டு கொடுக்காமல் பேசியிருந்தார். அவர் அமெரிக்காவுக்கும் அமெரிக்கா, இலங்கை, பிரித்தானியாவோடும் அவருக்கு MI6ஓடு தொடர்புகள் இருந்தன. ஆனால் அவர் எழுத்தாளர், எழுதக்கூடியவர். அவருக்கு எப்படி இந்த தகவல்கள் கசிவதென்றால், இவரோடாக இன்னும் ஒரு பத்திரிகை தமிழில் அதை உருவாக்கியவர்களை சுட்டு கொண்டார்கள், எழுத்தாளரை. EPDPயின் பேரில் வந்த தமிழ் பேப்பர்,
அதில் எல்லா விடுதலை புலிகளுடைய எல்லா படங்கள் எல்லாம் அதில் வெளியாகும். யாருக்குமே வராத படங்கள். ஆனால் அது இபிடிபியின் ஏற்பாட்டில் தான் வெளிவந்தது. பிறகு அவர்களாலே அவர் சுட்டு கொல்லப்பட்டார். நல்ல பிரபல்யமான பேப்பரும், யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்க. அது இந்த எழுத்தாளராக இருந்தவர் ரமேஷா, வயசு போகுதுன்னு தெரியுது, எல்லாமே இருந்தது. அவர்களுக்கு விடுதலை புலிகள், அதாவது விடுதலை புலிகள்னு சொல்ல தேவையில்லை, ஒரு 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 இராணுவ கட்டமைப்புக்கும் அவர்களை எதிர்த்து வேலை செய்கிற இராணுவ கட்டமைப்புக்கும் இடையில் தரகர்களாக இருப்பார்கள் பலர். ஆளையால் ரகசியங்களை கசிய விடுவது, அது வெளியே விடாத மாதிரி வெளிவிடுவார்கள். அதுக்குள் தான் சில பேரம் பேசல்கள் இருக்கும். ஒரு பெரும் தலைவனுடைய மனைவி 2 பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டே, கடும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, 2வது ஈழப்போர், அவர்கள் கொண்டே விடுகிறார்கள். இங்கு போராளிகளும் மக்களும் இராணுவமும் இறந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அது புத்தகமாக வந்து நினைக்கிறேன், சிங்களத்தில் ஆங்கிலத்தில் வெளிவந்திருந்தன இவை போன்றவை. நீங்கள் குமாரமன்னமல் அவர்கள் பற்றி சொன்ன போதுதான் அது நல்ல விஷயம். நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டது, அவருக்கு மாமனிதர் கொடுத்தது. ஆனால் இன்றும் கூட அந்த பயங்கரவாத தடை சட்டங்களை பிடிபட்ட ஆக்களுக்காக இலவசமாக வாதாடியது, மற்றது கூடுதல் அதுதான், அரசியல் கைதிகளுக்காக இலவசமாக வாதாடின சட்டத்தரணிகள் பட்டியலில் குமார் மன்னம்பலம் ஒரு முக்கிய இடத்தை பெறுகிறார். என்றால் இப்போ கூட அவுட்டர் லண்டனில் கடைகள் வைத்திருந்தவர்கள் சிலரை கண்டபோது அந்த புண்ணியத்தால் தான் நாங்கள் வெளியில் வந்து நாங்கள் என்றெல்லாம் சொல்பவர்கள் இருக்கிறார்கள். அவர் செய்தவர். ஆனால் எங்களுடைய பழக்கம், எந்த கொள்ளைக்கு உடன்படாட்டி நீ துரோகி. அப்ப நீங்க நல்லது சொல்லும் போது இந்த பின்னணிகளையும் சொல்ல வேண்டும். அவருடைய நினைவுகளை சொல்ற போது மனிதனுக்கு 2 பக்கம் தானே. நாங்கள் 50% நாங்களும் கெட்டவர்கள், 50% தான் எங்கள்கிட்ட நல்ல குணம் இருக்குது. அப்போ எங்கள் கெட்ட குணங்களை தூக்கி பேசுகிறவர்கள் நல்ல குணத்தை பேசுகிற போது மாறி 2ஐயும் கலக்க வேண்டும் என்று நான் இந்த புதிய ஆண்டில் அன்போடு கேட்கிறேன். நான் சந்தேகமாக தான் கதையை விடுறேன். இது நான் 2ம் சம்மந்தப்பட்டது. குமார் மனோகரோடு நான் பேசியிருக்கிறேன். தராகினுடைய பேர் என்ன, சிவராமோடு நான் நேரடியாக பேசியிருக்கிறேன். இங்கேயும் சந்திச்சிருக்கிறேன். இங்கே அவர் வந்தபோது 95 முதல் நான் இலங்கைக்கு போன போது அவரை சந்தித்தேன். அவர் எந்த கட்டிடத்திலும் சந்திக்க விரும்பி இருக்கவில்லை. அவர் எங்காவது ரோட்டில் அல்லது கடையில் தேத்தனி ஒடிச்சு ஒன்று காய்ப்போம். இங்கே லண்டனில் நாங்கள் தெருவில் நின்று தான் பேசினோம். அவர் எந்த இடத்துக்கும் வரவில்லை. தான் இருக்கிற இடம் இப்படி இருக்கலாம், எந்த இடத்துல இன்றைக்கு இரவு நித்திரோடுறேன்னு தனக்கு தெரியாதுன்னு சொன்னார். இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால், நாங்களும் எல்லாரும் சிவா உட்பட 60 தாண்டி கொண்டிருக்கிறோம்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் இப்படியே ஒரு ஒரு புகாருக்குள்ள மறைஞ்ச சமூகமாக உண்மைகளை தெரிஞ்சும், அதாவது பொய் சொல்கிறதா உண்மையை மறைக்கிறதா ஆக கெடுதி என்றால் பொய் சொல்லலாம். உண்மையை மறைப்பவன் நிச்சயமாக அவன் அந்த சமூகத்தின் துரோகிதான். பயத்தால் எத்தனையோ பேர் வாய் மூடி இருந்தது தான் எங்களுடைய சரித்திரம். அப்போ 2025ஆம் ஆண்டாவது இது யாருக்கும் பாதகம் இல்லை. நாங்கள் ஒரு தடவையும் குற்றஞ்சாட்டவில்லை. உலக நியதி இதுதான். ஹமாஸும் இஸ்ரேலும் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கும். இன்னும் ஒரு இடைத்தரகரால் 2 பேருக்கும் இடையில கதைத்து கொண்டிருப்பார்கள். இதை விளங்கி கொள்ள வேண்டும் நாங்கள். ஆனால் அங்க பானையும் தீயத்தையும் சாப்பிட்டு கொண்டுபட்டு ஒவ்வொரு போராளியும் இறந்து கொண்டிருப்பார்கள். இஸ்ரேலும் கூலி, அதாவது பெய்டு ஆர்மி தான், ஹமாஸிலும் பெய்டு ஆர்மி தான், எல்லாருக்கும் சம்பளம் தான். ஆனால் எங்களுக்குள் உள்ள தொடர்பை வைத்து கொண்டு நீங்கள் இந்த கொலைகளை, அந்த ஏழை போராளிகளை முன்னணியில் இருக்கிற உலகத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அவர்களை கொன்று குவிக்க வேண்டாமே. இதனால் வருகிற வெற்றிகள் ஒன்றும் பிரயோசனம் இல்லை. அவை என்னுடைய முன்மொழிவை 2025 உங்கள் தலைப்பின் கீழ் நீங்கள் அவருடைய நினைவையும் செய்தபடியே நான் முன்மொழிகிறேன். தயவு செய்து சந்தோஷமாக உண்மைகளை மறைக்காமல், நடந்தவையாக இருக்கட்டும், இதை யாரும் சொல்லி அரசியலாக்கக்கூடாது. நாங்கள் யாரையும் பழிவாங்கவும் வேண்டாம். இனிமேலாவது எங்கள் சமமொழி பேசுகிற சமூகம் மரியாதையாக, சுயமரியாதையோடு வாழக்கூடிய நிலையை அந்த குடும்பங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்போம் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. சிவா இணைந்திருக்கிறார். அப்போ நாங்கள் 2024 பற்றியும் 25 பற்றியும் காய்ச்சி சொன்னது. நாங்கள் 24 என்ன முக்கியமாக உங்களுக்கு ஏதாவது முக்கிய விஷயங்கள், இல்லாட்டி 25 என்ன
செய்யலாம் என்று யோசிக்கிறீங்கன்றதை சொல்லுங்க. என்னை பொறுத்தவரை 24 பெரிய ஒரு பாடத்தை தந்திருக்கு உலகத்துக்கு, உலக மாற்றங்கள். அப்போ இதில் நாங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வரணும். நாங்கள் இதுவரை என்ன செய்தோம், இனி என்ன செய்ய போகிறோம் உண்டு. அதாவது இப்போ நடான சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு வயதுக்கு ஒரு 40 வருஷம் அனுபவம் தாண்டிட்டோம். இந்த நினைக்கிறேன் இந்த பகல் தான் ஒரு நோட் எழுதினான், இந்த சமாதானம் பேச்சுவார்த்தை ஒற்றுமைன்றதை பற்றி 84ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி தமிழ் இன்ஃபர்மேஷன் சென்டரில் முதல் சென்னையில் சந்தித்ததை பற்றி காலமே ஒரு நோட் ஒன்று என்ற பாலில் எழுதி வச்சேன். இதை பற்றி சம்மந்தப்பட்ட 2 பேர் லண்டனில் இருக்கேன். இந்த வருஷம் மார்ச் 24 அவையோருக்கா இது ஒருக்கா உண்மையை சொல்லுங்கோ அன்றைக்கு இருந்து கதைச்சது என்று ரெக்கார்ட் பண்ணுவோன்ற ஒரு விருப்பம் வந்து எழுதி வச்சேன் நான் நோட் ஒன்று என்ற டைரியில். என்னென்னா அவை வாய் திறந்து இன்ற வரைக்கும் அந்த உண்மையை கதைக்கல. இனி வாழும் கொஞ்ச காலத்துக்கு அந்த ஆவண ஒரு சாட்சியமாக அந்த உண்மையை ரெக்கார்ட் பண்ணியாவது யூடியூப்பில் ஏற்றணுமென்ற ஒரு விருப்பம் எனக்கு இருந்துச்சு. அப்போ அந்த நேரம் உண்மையை சொல்கிறேன், தமிழக மக்கள் விடுதலை கழகம், விடுதலை புலிகளும் தமிழ் இன்ஃபர்மேஷன் சென்டரில் சந்திரகாசன் அவர்கள் முயற்சியால் ஒரு இடத்துல சந்தித்த அந்த தகவல் வெளிப்படையாக பரிமாறப்பட இல்லை. அதை ஒரு தடவை ஆவணப்படுத்த வேணும்னு காலையில் நினைச்சேன்டா. இந்த ஒற்றுமை அமைப்புகள் இதை பற்றி பார்க்க நாங்கள் சிறு வயதில் முதல் தடவையாக இருபெரும் இயக்கங்கள் சந்தித்த விஷயம் மூடி மறைக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன என்றது மக்களுக்கு தெரியாது. முதலாவது அது ஒரு இன்றைக்கு ஒரு காலையில் நான் நோட் பண்ணி வச்சதில் உண்டு. இன்னொரு விஷயத்தை பார்ப்போம் என்றால், இலங்கையில் இப்போ மாற்றம் பெற்றிருக்கிறதுக்கு நாங்கள் என்று சொல்லக்கிற இந்த தமிழ் 34 அமைப்புகள் இவை அனைவரும் தான் பொறுப்பு முதலாவது. அப்போ இவை அனைவரும் அதில் குற்றுயிரும் குறையுருமாக இருக்கிற கட்சிகளாக இருக்கலாம், இயக்கங்களாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஒரு முடிவுக்கு வர வேண்டிய காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிறோம். இலங்கை என்ற மாற்றம், அந்த மாற்றத்தில் ஈழத்தமிழராகவோ அல்ல இலங்கை தமிழராகவோ நாங்கள் வாழ போகிறோம்ன்றதுக்கு ஒரு 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 புள்ளியிலேருந்து தங்களில் மாற்றி சிந்திக்கிற ஒரு ஆண்டாக நான் பார்க்குறேன். இதுவரையும் அரசியல் கோமாளித்தனம் செய்த எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் போட வேணும். அதுக்கு என்ன செய்யலாம்? நிறைய விஷயங்கள் டெய்லி நாங்கள் யூடியூப்பில் முதல்ல பார்க்குறோம். இந்த புதிய அரசு அடுத்த 5 ஆண்டுகளில் அவை ஒரு ஸ்திர நிலைக்கு வரத்துக்கான முயற்சி நடக்குது. அது எந்த அளவில் வல்லரசுகள் இவைய பல்லுக்குத்துற ஊசியாக பாவிக்குமோ தெரியாது. ஆனால் நாங்கள் ஸ்டடியாக இருக்க வேணும் என்ற ஒரு நிலப்பாடில் இருக்கத்தானே வேணும். பாதிக்கப்பட்டவர்கள், அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு முடிவுக்கு வரணும் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி. அதாவது எஞ்சி இருக்கிற அங்கே இருக்கிற மக்கள் அவைக்கு இந்த புலம் என்ன செய்யலாம்? புலம் கொண்டு அங்கே போயிருந்து இவே வாழ போறதும் இல்லை, இவே தண்ட போறதும் இல்லை. இவே அவைக்கு ஏதாவது உதவி செய்யலாம். அந்த உதவி எப்படியான உதவியா? பிச்சைக்காரர் ஆக்குறதாவே அல்லது அவை என்ற சொந்த காலில் சுயமரியாதை நிக்க வைக்கிறதா என்றுதான் முடிவெடுக்கும். இந்த ரெண்டு இதுதான் எனக்கு தெரிஞ்சது. மேலையும் சொல்ல தெரியல. சொல்லுங்க. அந்த புலத்தில் உள்ளவர்கள் என்ன செய்யலாம் என்றதுல ஒரு நான் ஒரு இதை கேட்க விரும்புகிறேன். என்னென்றால் புலத்தில் இருக்கிறவர்கள் என்னதான் யோசிச்சாலும் சொல்லுங்க, அங்க மாற்றங்கள் அங்கதான் ஏற்படுத்த வேணும். அப்ப அங்க உள்ளவர்கள் எதிலையும் ஒரு உஷார்படுத்தாமல் நாங்கள் கூடுதலாக இயங்கி எந்த அளவில் சாதிக்கலாம் என்றதும் ஒரு பெரிய கேள்விக்குள்ளார். அதை எப்படி இந்த வருஷம் அது செய்தி ஆரம்பத்தில் எப்படிப்பட்டது போல ஒரு முக்கால் மணி ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், புதிய யாப்பு வாரதுக்கு 3 வருஷம் தேவை என்று. எங்களோட பிரச்சனை யாப்புகளாக அதுக்கப்புறம் சொல்றேன். அப்போ அந்த 3 வருஷத்துக்குள்ள நாங்கள் எப்படியோ ஒரு நிலைக்கு வந்தாக வேணும். நீங்கள் சொல்ற இங்கே இருந்து செய்தோ இல்லாட்டி அங்கே செய்தோ ஏதோ ஒரு நிலைக்கு நாங்கள் வந்தே ஆகணும். அதுக்கு ஏதாவது நீங்கள் அங்கே இருக்கிறவே சிந்திக்கிறதுக்கு நாங்கள் சந்தர்ப்பம் கொடுக்குறோமா? பசியன்றோன்னா பசிக்கு, கலோன்றோன்னா கிலோவில் இறங்குது.
அங்கே ஹலோண்டு கேட்டோன்னு யூடியூப்பில் இங்கேருந்து கிலோவில் போகுது. அவே சுயமாக சிந்திச்சு தண்ட தேவையை தாங்க பூர்த்தி செய்ய வேணும் என்ற ஒரு சிந்தனையில் மக்கள் வழியே வாரார்கள். அதுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறதான்றது என்னுடைய கேள்வி. ஒரு போருக்கு பின் 15 வருஷம் கடந்திருக்கு, இதுவரையும் இன்னும் எத்தனை பேர் கையேந்து சமமாக இருக்கணும். அப்போ இவர்கள் மாற்றி சிந்தித்து தாங்களா எழுந்து வருவதற்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நட்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பம் எப்படியா இருக்க வேணும் என்றதான் இப்போ உள்ள என்னுடைய இன்னொரு பக்கம். வீண் விரயம் அதிகம் என்பது ஒரு கணிப்பீடு. உதாரணமாக என்னுடைய ஊரை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 120 கோடிக்கு மேல் வீண் விரயம் செய்திருக்கணும் 10,000 மக்கள் வாழ்ற இடத்துல. 120 கோடிக்கு மேல இந்த 2009 பின் செலவு செய்திருக்கணும். அதிலே கல்வியில் தரம் உயரப்படவில்லை, நீர் பற்றாக்குறை பிரச்சனை தீர்க்கப்படவில்லை, ஒரு ஒரு 100 பேருக்கான தொழில் வாய்ப்புக்கான ஒரு நிறுவனம் இல்லை, சரியா? 8 மணி நேரம் வேலைக்கு போற அளவுக்கு மக்கள் விருப்பப்படவில்லை, வீதியல் ஒழுங்கில்லை. ஒரு அதுல சிவா என்னன்னா, நீங்க அவர்கிட்ட கவனிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப நான் இன்னொரு சட்டியாக்கள் வேலை செய்கிறவன் அவன் சில குறைபாடுகளையும் சொல்றேன். இப்ப நான் கேட்டேன், நான் ஒன்றை சொன்னேன் என்னன்னா, அந்த மலையகம் வந்து நாங்கள் ஓடி போறோம் என்றாலும் அந்த மலையகத்துல உண்மையில அங்க எத்தனையோ அரசியல் பலம் வாய்ந்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. மினிஸ்ட்ரியல்ல அதுகள் எல்லாம் இருக்கிற ஆக்கள் எல்லாம் கனவே இருக்கிறாங்க. அரசாங்க சப்போர்ட் உள்ள அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். மற்றது வசதி படைத்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். இப்போ அந்த மாதிரி தொழிலாளர்களை வைத்து தாங்கள் சோபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பலர் இருக்கிறார்கள். அதனால் அவர்களே கண் திறக்காமல் இருக்கீங்கள, எங்களுக்கு கணக்கு தேவைகள் இருக்கீங்கள, நாங்கள் அங்கே போய் முழுக்க பாடுபடணுமா என்ற ஒரு கேள்வியை நான் எழுப்பின பொழுது எனக்கு வந்த பதில் என்னன்னு சொன்னால், நீங்கள் 2 விஷயத்துக்கு ஒரு விஷயத்துக்காக வேண்டி நீங்கள் எங்களோட யாழ்ப்பாணமோ கிழக்கோ அங்கேயோ ஒரு இமெயிலோ கடிதத்தையோ அனுப்பினால் அதுக்கு ரிப்ளை வராது. இதில் எவ்வளோ கிழமை கணக்கில் செல்லும். அப்புறம் 2ஆம் முறை அடித்து கேட்டால் அனுப்புகிறோம் அப்படி ஏதாவது வரும். அவர்கள் சொன்னது என்னென்னா, மலையகத்துக்கு நீங்கள் ஒன்றை அனுப்பினால் உடனடியாகவே அதற்குரிய பதில் உங்களுக்கு வருது. ஏன்னா அவர்கள் அக்கறையாக இருக்கிறார்கள். இந்த வெளியிலேருந்து வார உதவிகளை தாங்கள் பயன்படுத்தி வடிவாக வரணும், நல்லா வரணும்ன்றதில் அந்த மக்கள் அக்கறையாக இருக்கிறதால அவர் சொன்னார், அப்போ நாங்கள் கூட மலையகத்தில் எங்களுடைய தொழிற்பாடுகளை செய்கிறோம்னு அவர் சொன்ன அது உண்மை இருக்கலாம். வேண்டாம், எங்கட யாழ்ப்பாண மக்களை பற்றி எனக்கு தெரியும் தானே. அப்போ அங்கேருந்து ஒரு ஒரு சமூக பிடிப்புன்றது அங்கே பெருசாக பார்க்கலாம் அவங்களுக்கு. அதான் முக்கியமான. அதான் நீங்கள் சொல்கிற அந்த வீண் விரயத்துக்கு அது காரணமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்னண்டா இதில் நான் எடுத்த புள்ளி விவரம் அந்த கணிப்பீட்டில் அந்த அளவுக்கு வீண் விரயம் நடந்திருக்கு. ஆனால் அபிவிருத்தி எதுவுமே இல்லை. அப்போ இதே மாதிரி எத்தனை ஊர்கள் வட மாநிலத்தில் நாங்கள் தேடித்தான் பார்க்கணும். உதாரணமாக இப்போ அண்மையில் சாவச்சேரி வைத்தியசாலை பிரச்சனை நடந்த போது சாவச்சேரி பகுதிக்கு தென் மாவட்ட ஒன்றியம் பெருந்தொகை நிதி உலகளாவிய மட்டத்தில் சேர்க்கப்பட்டு இங்கும் இருக்கிறது இன்னும் பெருந்தொகை நிதி. ஆனால் அங்கு கொடுக்கப்பட்ட நிதிக்கான வேலை திட்டங்கள் சரியாக நடைமுறைக்கு வராதது பெரிய ஒரு குறைபாடு. நீங்க இங்க இருந்து ஆலோசனை சொல்லலாமோ? இல்லத்தானே. இவ என்னென்றால் பிரச்சனையை வடிவா விளங்கி கொள்ளாத ஒரு சூழல். அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆதாரம் தாரன். அதுக்கு முன்னம் மன்னிக்க வேண்டும், தினமுரசு பத்திரிகை என்ற பெயர், அந்த ஆசிரியர் அற்புதன் சுட்டு கொல்லப்பட்டவர். முழு ரகசியமும் இலங்கை பின்பலத்தால் இலங்கை படைகள் தயார்படுத்துகிற படமும் வரும், விடுதலை புலிகளுடைய மறைமுக படமும் வெளியாகும். அவர்கள் ஒன்றுக்கு இதை என்ன அது சொல்ல வந்த பாயிண்ட் என்னென்னா, இதுதான் உலகத்தின நியதி. அப்பாவிகளாக முன்னுக்கு துப்பாக்கிகளை தூக்கி கொண்டு போய் இறந்தவர்கள் உண்மையில் அனுதாபப்பட வேண்டியவர்கள். ஒரு உறவு எழுதியிருக்கிறார், காட்டிலைக்கு வராமல் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கிறார். நன்றி அவருக்கு. அதே நேரம் ஒரு சின்ன வீடியோ நீங்கள் பார்க்கலாம்.
சிவா நீங்கள் சில இவருடைய டிவி பார்க்குறீங்க நினைக்கிறேன். ஓசன்னா ஒரு சின்ன கிளிப் உண்டு. அகில இலங்கை பரீட்சை திணைக்களத்தினுடைய ஆணையாளர், என்ன சொல்லுவார் ஆணையாளர் என்றால் கமிஷனரா, கமிஷனர் ஃபார் ஸ்ரீலங்கன் எக்ஸாமினேஷன், அவருடைய சின்ன கிளிப்பை மட்டும் பாருங்கள். இது நேற்று வெளியான பத்திரிகை. இது பிரபல்யமாக இலங்கையில் ஒரு நல்ல வேலை செய்கிறார்கள். யாழ் மறை அலை டிவி என்ற பெயரில் கத்தோலிக்க பாதிரியார்களுடைய அமையத்திலிருந்து வருகிறது. அதனுடைய சின்ன குறிப்புண்டு. கல்வி செயற்பாடு என்பது தனியே எங்களுடைய பெற்றோர்கள் இப்பொழுது நினைக்கிறார்கள் என்று சொன்னால் பாடசாலைக்கு போகிறது, பாடசாலை நேரம் தவிர்ந்த நேரம் எல்லாமே தனியார் வகுப்பு டியூஷன் இதற்கு அனுப்பி எடுத்தால் போதுமானது. இந்த கல்வி செயற்பாடு போதுமானது அது அல்ல. உண்மையிலே அந்த கல்வி செயற்பாடிலிருந்து நாங்கள் உடைத்து கொண்டு வெளியில் வர வேண்டும். நாங்கள் பிள்ளைகளை உருவாக்க, அதாவது படைப்பு திறன், கற்பனை, அவர்களுடைய சிந்தனைகள் உள்ளவர்களாக ஆக்கபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களாக உருவாக்கி விட்டால் இந்த டியூஷன் எல்லாம் தேவையில்லை. இது வகுப்பறைகளிலே சாதிக்க முடியும். எனக்கு ஒரு சிறந்த அனுபவம் கிடைத்திருக்கிறது. நான் நீர்கொழும்பில் ஒரு ஆசிரியராக குறிப்பிட்ட காலம் 5 வருடங்கள் பணியாற்றினேன். அந்த காலப்பகுதியில் அந்த பிரதேசத்தினுடைய சவால்கள் நிறைந்த அங்கே உள்ள மாணவர்கள் எல்லாம் அவர்கள் வேறு ஒரு உலகத்திலே இருந்தார்கள். காப்போது உயர்தரத்து வகுப்புக்குள் வருகின்ற பொழுது அந்த மாணவர்களுக்கு அங்கே நான் பாடம் கற்பிக்கவில்லை. அங்கே இடம்பெயர்ந்து பல வடகிழக்கு மாநில சேர்ந்த மாணவர்களும் இருந்தார்கள், மேல் மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களும் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இதுதான் உங்களுடைய இலக்கு, இந்த இலக்கை நோக்கி நீங்கள் தினமும் முயற்சிக்க வேண்டும். அந்த இலக்குக்கு அவர்களை தள்ளி கொண்டு போனதான் என்னுடைய வேலையாக இருந்தது. நிறைய பெறுவேறு, கைமேல் பெறுவேறு கிடைத்தது. அந்த மாணவர்கள் எல்லாம் இப்பொழுது பல உயர் பதவிகளில் இருக்கிறார்கள். கல்வி பொது நிர்வாக சேவை, அதாவது SLAS ஆஃபீஸராக, ஃபாரின் சர்வீஸில் இருக்கிறவர்களாக, மருத்துவர்களாக, இப்படி பல துறைகளிலே இருக்கிறார்கள். பல பணித்துறைகளிலும் அந்த மாணவர்கள் நினைக்கிற பொழுது அங்கே நான் நினைக்கிறேன், நான் முல்லைத்தீவிலே பணியாற்றின காலத்தை விட அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அதிக சாதனை. ஏன்னா அந்த கல்வி செயற்பாடுகளே ஒரு ஆசிரியராக நம்ம தள்ளி கொண்டு போன விதம் வேறுமானது. இப்படி ஒரு பணி அங்கே அதுக்கு பெற்றோர்கள் ஒத்துழைத்தார்கள். பெற்றோர்கள் மிக கண்டிப்பான ஒரு ஆசிரியராக இருந்தேன். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக கிடைத்தது. அந்த அனுபவம் எனக்கு சொல்லுகிறது, எங்களுடைய இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மத்திய மாகாணங்களில் பெற்றோர்கள் நினைத்தால் அவர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கின்ற பொழுது இந்த பிள்ளைகளை நாங்கள் மாற்ற முடியும். இந்த கல்வி செயற்பாடு வெறுமனே டியூஷன் படிப்பு அல்ல, ஜஸ்ட் சர்டிஃபிகேட். அது ஒரு சர்டிஃபிகேட் இல்லை. இப்போ இதெல்லாம் பிள்ளைகள் கிரேட் 10 கிரேட் 9லேயே பரீட்சை எழுதுகிறார்கள். அந்த பரீட்சை எழுதின பிற்பாடு அவர்கள் வெளியே போக முற்படுகிறார்கள். அண்மையிலே ஒரு உயர் அதிகாரி எங்களுடைய வந்திருந்தார் அலுவலகத்திலே. அவர் சொல்லி அவருடைய மகனை கொண்டு வந்திருந்தார். அவர் ஒரு பிரபலமான கொழும்பில் உள்ள கல்லூரியிலே பயில்கின்ற மாணவன். அவர் கிரேட் 9 மாணவன், ஒரு இந்த சைஸ்லாம் இருப்பார். அவரை ஓலெவல் பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்காக அந்த தாயார் அழைத்து வந்தார். தாயார் ஒரு பெரிய உயர் நிறுவனத்தின் உயர் அதிகாரி. அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இந்த மாணவன் 14 வயது, இவனை நீங்கள் ஓலெவல் எழுத வைத்து என்ன செய்ய போறீர்கள்? கிட்டத்தட்ட ஒரு பிராய்லர் கோழி மாதிரி உருவாக்க போறீங்கள் என்று நான் அவர்கள் சொன்ன பொழுது அந்த அம்மா சொன்னா, 17 வயதுக்கு முன்னம் பட்டப்படிப்பை நிறைவு செய்து வெளியேறலாம். என்னுடைய மகள் இப்பொழுது இந்தியாவில் உள்ள டெல்லி பல்கலைக்கழகத்திலிருந்து 17 வயது பட்டப்படித்து வெளியேறுகிறார். அவரும் இதே மாதிரி நான் பாடசாலையை விட்டு வெளியே எடுத்து சிறு வயதிலேயே ஓலெவல் பரீட்சை முடித்த பின்னர் படிப்பதற்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி நான் நிறைவு செய்திருக்கிறேன். பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு ஜஸ்ட் ஒரு சர்டிஃபிகேட், பட்டப்படிப்பு சர்டிஃபிகேட். அந்த பையன்கிட்ட கேட்டேன், நீ எத்தனையோ விஷயங்கள் இழக்க போகின்றாய், உன்னுடைய பாடசாலை நண்பர்கள், உன்னுடைய இணைப்பாட விதான செயற்பாடுகள், உன்னுடைய வாழ்க்கையின் சகல சந்தோஷங்களையும் இழந்து ஒரு ஓலெவல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட், உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை தருமாண்ட நான் பாஸ் பண்ணிடுவேன் என்று பதில் மட்டும்தான் அந்த பையன் சொன்னான். அப்பொழுதுதான் நான் பெற்றோர்கள் பலர் சிந்திக்கிறார்கள், இல்லை ஜஸ்ட் டியூஷனுக்கு போகிறது, ஓலெவல் பாஸ் பண்ணுற ஒரு சர்டிஃபிகேட், ஏலெவல் பாஸ் பண்ணுற ஒரு சர்டிஃபிகேட், அப்புறம் யூனிவர்சிட்டியை தேடுறது அல்லது ஒரு வழி உயர்கல்வி நிறுவனங்களிலே படித்து ஒரு சான்றிதழை பெற்றால் அதுதான் கல்வி என்று நினைக்கிறார்கள். நோ, அது கல்வி அல்ல. நாங்கள் அவங்களை உருவாக்குறதுக்கான நிறைய விடயங்கள், அவனுடைய ஆளுமையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு மாணவனை தயாரிக்கிறதுக்கு சர்டிஃபிகேட் ஒரு கம்போனன்ட், ஒரு அம்சம் மட்டும்தான். அதுக்கு அப்பாலே மாணவர்களை உருவாக்குறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதில் எங்களுடைய ஆசிரியர்கள் தவறிவிட்டார்கள். இலங்கையில் பல ஆசிரியர்கள், இலங்கை இது 2 மொழி மூலம் உள்ள ஆசிரியர்கள் தவறி இருக்கிறார்கள் சொல்லுவாங்க, தனியாக தமிழ் மொழி மூலம் அல்ல. ஆனால் அதில் தமிழ் சிங்கள பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பிட்ட பெரும்பான்மையாக இருக்கிறதால குறிப்பிட்ட பகுதியினர் கவனம் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் கூட எங்களுடைய தமிழ் மொழி மூலம் வெகு குறைந்த வீதத்தினர் தான் அந்த தாண்டி அந்த சிந்தனையிலே இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளை படித்து ஓலெவலில் 9A, ஏலெவலில் 3A, பிறகு யூனிவர்சிட்டி முடித்தா பிறகு சரி, அது எல்லாத்தையும் விட 5ஆம் வகுப்பு ஒரு டாப்
எவ்வளவு ஒரு 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 போராட்டம் என்ற அல்ல, ஒரு பின்தங்கின ஒரு அறிவு மட்டம் குறைவான ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி அகில இலங்கைக்கான பரீட்சை ஆணையாளருடைய பதில். இதுக்கு ஆரம்பத்தில் அதை எடுத்து எல்லாரும் பார்க்க வேணும். கண்டிப்பாக அந்த உள்ள நிலையை பட்டென்று போட்டுடைக்கிறார். அந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசில்களை அச்சுட்டா சொல்கிறார், இது அம்மாண்ட பரீட்சை, குடும்பத்தின் பரீட்சை, அந்த சூழ ஊறவிட்ட பிரச்சனை, சொந்தக்காரற்ற பிரச்சனை, இவ்வளவு வீட்டு ஆசைகளை கனவுகளை ஒரு 9-10 வயசு சிறுவரன் சிறுமிட்ட போய் புதைக்கிறீங்கள். யார் சொல்கிறார்? அதே பரீட்சைக்கு ஆணையாளராக இருப்பவர். கடைசியில் பின்னால் சொல்கிறார், சிஸ்டத்தில் பல சொல்லிக்கொண்டே இருக்கேல, அது சிஸ்டம் மாறும் வரைக்கும் இந்த சிஸ்டத்துக்காக நாங்கள் எப்படி வெளியில் வரணும்னு சமூகம் சிந்திக்கணும். நீங்கள் சிவா அந்த கல்வி பற்றியும் அபிவிருத்தியோடு செய்து தொட்டபடியாகத்தான் நான் அதை கொண்டு வந்தேன். நாங்கள் முதலில் செய்ய வேண்டியது அவர்களுக்கு பணம் அல்ல. உண்மையில சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், வெளிநாட்டில் உள்ள பணம் இலங்கை போன்ற நாடுகள் உள்ளவர்களுக்கு விஷம். இதை திருப்பி 2025ஆம் ஆண்டு நிறுவ தவறினமோ இன்னும் ஒரு பிச்சைக்கார சமூகத்தை நாங்கள் உருவாக்குவதற்கு நாம் அணிகலனாக இருப்போம். பணம் என்பதை மறந்து விடுங்கள். இவர்களுக்குரிய விழிப்புணர்வை யார் கொண்டு வர? இங்கேயும் அதுதான். எங்கள் ஐரோப்பாவில், லண்டனில், இங்கிலாண்டில் நாங்கள் என்ன செய்கிறோம்? இதே திட்ட அமைப்புக்குள்ளே தான் போய்கொண்டே இருக்கிறோம். அப்போ இதுக்கு நீங்கள் சொன்ன அபிவிருத்திக்கான காசு அது செய்யப்படையில், இது துஷ்பிரயோகம், இது நாங்கள் கண்ட்ரோல் பண்ண இயலாது. ஆனால் நாங்கள் பேசும்போது அந்த மக்களுக்கு கிடைக்கும் விதமாக நாங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் இங்கேருந்து ஊடகத்தில் செய்ய தேவையில்லை, போகக்கூடிய ஆக்கள் இது போன்ற கருத்தரங்குகளை செய்யலாம். இப்போ இன்றைக்கு நான் ஓவியர் KK ராஜா அவர்களை சந்தித்தேன் இன்று மாலை. அவர் 2 வருஷம் போய் 5 இடங்களில் ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்தியிருக்கிறார் பிள்ளைகளுக்கு. அவர்கள் வெற்றி பெறுவர்களுக்கு தலா 50,000 ரூபாய்களை பரிசாக கொடுத்து ஊக்கம் கொடுத்து அதனுடைய சாட்சி படிவங்கள் எல்லாம் காட்டியிருந்தார்கள். அது பரிசு தான் 50,000, ஆனால் அவருடைய அந்த உருவாக்கும் திறனை உருவாக்குகிறார்கள். வெறும் சாப்பாடு கொடுக்கறதும், அவர்களுக்கு கிணறு வெட்டி கொடுக்கறதும், 5 கோழி வாங்கி கொடுக்கறதும் நல்ல வாழ்க்கை இல்லை. இதில் இன்னொரு விஷயத்தை என்னடா, நான் 2 வருஷம் இருக்கும் விளையாட்டுடன் கூடிய கல்வி என்று எடுத்த முயற்சியிலே உண்மையிலே ஒரு விஷயம் சாதனையாக இருந்தது. அதாவது இந்த கோலுண்டி பாய்தல், அதிலே விடாமுயற்சி எடுத்து இன்றைக்கு பின்தங்கிய ஒரு நிலையில் இருந்த ஒரு பிள்ளை அகில இலங்கை மட்டத்தில் கோல்டு மெடல் எடுத்து வந்திருக்கிறது. நாங்கள் எடுத்த ஒரு முயற்சி. அப்போது அந்த பிள்ளைக்கு உள்ளூரில் யாருமே உதவி செய்யவில்லை. நாங்கள் விடாமுயற்சி திருப்பி அது முக்கியத்துவத்தை பற்றி நினைக்க 6 மாதத்துக்கு நான் எழுதிப்பேன். கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் அந்த பொருட்கள் இலங்கையில் இல்லை. அமெரிக்கா, கனடாவில் இருந்தால் அது வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. தரமானது என்ற ஹெல்த் அண்ட் சேஃப்டி இருக்குது. 5 மீட்டர் உயரத்துக்கு அவர் பாய்ந்தார் என்றால் அவருடைய இல்லை, அதைத்தான் அதே மாதிரி முன்பள்ளியிலும் விளையாட்டுடன் கூடிய கல்வியை தற்பொழுது ஒரு முன்பள்ளி மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறது. 15 முன்பள்ளியில் ஒரு முன்பள்ளி ரோல் மாடல் ஆகிவிட்டது. அதை எல்லா இடமும் விரைவு செய்ய வேண்டும். அவரிடம் வந்திருக்கிறார், அவரிடம் நானும் கருத்து சொல்லலாமோ? இப்பதான் வந்தேனா. வணக்கம் போசண்ணா. வணக்கம். என்னன்னா தாயகத்துக்கு பற்றி தானே நீங்க கதைக்கிறீங்க? இல்லை, 25ஆம் ஆண்டு புதிய ஆண்டை எப்படி கொண்டு செல்லலாம், கடந்த ஆண்டு பற்றி அப்படி ஒரு தலைப்பை போசண்ணா எடுத்திருந்தார்கள். நான் யோசிக்கிறேன், எனக்கும் இது யோசனை. இந்த காசுகளை நாங்கள் கொடுக்குறோம் அங்கே வறுமை பிரச்சனை இது பெரிய நானும் யோசிச்சு கொண்டு மட்டும். நான் ஒரு சேரிட்டியின் சேர்மன். நாங்கள் 87ஆம் ஆண்டு இந்த சேரிட்டியை தமிழ் கேத்தலிக் அசோசியேஷன் வந்து இங்கே ஆரம்பித்த ஆட்கள். நான் 2016 தான் என்ன அதில் யாரும் நினைக்கல. இன்றைக்கு என்ன இப்படி பொறுப்புக்கு போட்டது, அதே எனக்கு உண்மையாக அந்த பொறுப்புகள் எனக்கு எடுக்க இருக்கும் இல்லையா. ஆனால் அதை செய்தது. அப்போ நாங்கள் காசுகளை அனுப்புகிறோம். மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னரன். அப்போ இப்போ இது இயர் எண்டில் ஒவ்வொரு வருஷம் அனுப்புகிறோம். இப்போ 2 ஸ்லோட் அனுப்பிட்டேன். ஆனாலும் இது என்ன எனக்கு அதை நாங்கள் ஃபாதர் சிஸ்டர்ஸ் மூலம் தான் அனுப்புகிறோம். அதுலேயும் எனக்கு நான் இப்போ கடைசியாக எங்களோட ட்ரெஷரோட எங்களோட பொருளாளரோட கதைச்சினா, இதை எப்படி நாங்களாக போய் இதை செய்து கொடுத்தா என்ன, இந்த காசுகளை
நான் கொஞ்சம் கதைச்சேன். அது உண்மையாக எங்களுக்கு என்னென்னா நாங்கள் போய் வந்து எங்களோட செலவெல்லாம் போடுவோம். நாங்கள் அதில் ஒரு சதவீதம் எடுக்கிறேன் அந்த காசு. இங்கே உள்ள ஆக்கள்லாம் அது தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கு. அதை பற்றி நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன், என்ன செய்யலாம்னு. இந்த காசுலேயே போய் செய்கிற அளவுக்கு நான் பெரிய மனக்காரையும் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கு. ஏன் நாங்க செய்யலாது, ஏன் ஆக்கத்திறனை வளர்க்க இயலாது, ஏன் நீங்கள் காசை மட்டும் மேலே போகணும்? நான் உண்மையே சொல்றேன், 2000 இந்த கிளாலி ரோட் போடப்படாமலேயே இருந்தது. போடுறது விடுறது, ஏன்னா அது யாழ்ப்பாணத்தின்டையும் கிளிநொச்சியின்டையும் இல்லை, சரியோ? அப்ப இப்படியே போவது. நான் 2011 போய் அந்த ஓட்டோவில் போய் கை சரிஞ்சு இப்பயும் கையியலாத முறிஞ்சிட்டு அன்றைக்கு நான் தீர்மானம் எடுத்தேன்னா இந்த ரோட்டுக்கு, இந்த வீட்டு, இந்த கிராமத்துக்கு ஏதாவது செய்வோம். இப்போ அங்கே உள்ள உனக்கு போகிற வேலையில் இந்த வேலையை பார்த்து கொண்டு போகணும், இப்படித்தானே? சரிடா போங்க, பெரிய ஆக்கள்கிட்ட அப்படி கேட்டேன். சரி, ஒரு திறமை எனக்கு இது இல்லை. நான் தொடங்கின வேலையை என்னன்னா, முதலாவது என் பேப்பர் எழுது, 2வது பாதுகாவலர், 3வது காலைக்கதிர். மற்றது நான் ஐபிசியில் தான் என் பயணம் தொடங்கினேன், ஊடக பயணம். அப்போ நான் 2000 ஆண்டுல இருந்து 9/11 இப்போ எந்த குரல் கேட்கும் கட்டார். அப்போ நான் இப்படி சதீசையோட காய்ச்சி அவை வணக்கம் தாயநாடையும் அங்கே எடுக்க விட்டேன். எடுங்கோ கிளாலி, இப்படி ஒரு ஊரப்பா, எத்தனை பேரை காப்பாற்றின ஊர், எத்தனை போராளிகள் இருக்கு, எத்தனை சிஸ்டர் சுவாமியார் இருக்கணும், எத்தனையோ நாளைக்கு 12 சிஸ்டர் சுவாமியார் இருக்கணும் வேண்டு சொல்லி இப்படி எழுதி கொண்டு போக. அப்போ வந்து நான் ஒரு சேரிட்டி ஈவெண்ட்டும் வச்சேன். நான் இங்கே 2017. இதுக்கு பிறகு என்ன செய்வோம் யோசிச்சு ஒரு ஃபாதரை அரேஞ்ச் பண்ணேன். நாங்கள் ஃபாதர் ரெஜிஸ்டர் அரேஞ்ச் பண்ணி சொன்னேன், அங்கே உள்ள எல்லா இடம் அடியும் போடும். முதல்ல எழுத தோங்கிச்சு தானே, எழுத தோங்கினோடனே கொஞ்சம் மாக்கள் பிடிக்க தோங்கிக்கணும். யோசிச்சு போட்டு எங்களோட ஸ்ரீதரன் ஐயா தானே எங்களோட சரி நம்பர் எடுத்துன்னு அடித்தேன். இப்போ நான் 2 தரம் கதைச்சு போட்டு இப்போ இந்த ஃபாதரை வச்சு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அடிக்க. உண்மையில ஃபாதரே அழுதவர் இருக்கா, நான் பேர் சொல்ல விரும்பல, என்ன தெரியாது செய்கிறேன். நான் சொன்ன அடுத்த பேப்பர் எழுதுவோம். இப்படியே போராடி இப்போ இந்த ஸ்ரீதரன் ஐயாவுடைய கதைச்சு அந்த ரோட்டு முடிச்சுட்டாங்க. நான் இங்கே இருந்து அந்த பாவம் போன வருஷம் தான் செத்தவர் ஃபாதர் ரெஜிஸ் ராஜநாயகம் பிள்ளாடி. எத்தனை ஃபாதர்ஸ் இருக்கணும், நான் எல்லா ஃபாதர்ஸும் இந்த குரூப்ல வச்சிருக்கிறேன். ஃபாதர்ஸ் எல்லாரும் எங்களோட ஜிஎஸ், எங்களோட பிரின்சிபால் எல்லாரும் இந்த குரூப்ல இருக்கணும். ஒருத்தரும் முன்வரையில் அந்த ஃபாதர் உண்மையாவே இந்த ஆத்மா இளமாறியிடையிட்டு நல்ல ஒரு சேவை அவர் செய்தவர். அந்த ரோட்டு போட்டாச்சு. அந்த ரோட் இப்போ அப்படி கிளாலி ரோட் முடிச்ச நாங்கள். இப்போ இந்த ஸ்ரீதரன் ஐயா ஸ்ரீதரன் ஐயா எனக்கு சொன்னவர், நான் இப்போ 6 மாதத்துக்கு ஒன்று எடுக்கன்னு சொன்னவர், நீங்கள் திரேசா எப்படி தெரியுமா உங்களோட பேர் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நாங்கள் செய்யலாம். நான் ஏன் இதை சொல்றேன், அந்த பெருமைக்காக சொல்லல, நாங்கள் இங்க இருந்து செய்யலாம். எங்களோட ஒரு எம்பி மூலம் அதைத்தானே நாங்கள் இப்ப குழம்பி போச்சு கதைச்சோம். என்னன்னா இல்ல பிறங்கோ, அது காசு இருக்குது, திட்டம் தயார் இல்லை, அவை காசு செலவழிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தானே 15 வருஷமாக. அப்ப அதுக்கு மேலதிகமா நீங்கள் கேட்டால் நீங்களாம் அரசாங்கம் என்று வையுங்க, நாங்கள் அனுப்பி நீங்க சத்தம் போடாம இருப்பீங்க. அது தவறு. ரோட்டு போடுறதும் கோழி வாங்கி கொடுக்கறதும் என்ன பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல இருந்து போறது ஏண்டா புறங்கோ. அது என்னது, கடலுக்கு கீழே இருக்கிற நாடா அல்லது யுத்தத்தின் அகோரப்படியில சிக்கி இருக்கிற நாடா இன்றைக்கு? ஏன் அங்க இவ்வளவு பணம் புரளுது, இவ்வளவு திட்டங்கள் தொடக்கப்படுது. நீங்க 5,000 என்று சொன்ன போற மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் 6-7 பேர் இருக்கணும். அவையை சும்மா வச்சுக்கொண்டு வெளிநாட்டுல இருந்து இயக்குறது தவறு என்று சொல்றோம். எழுதினதும் விழிப்புணர்வு கொடுத்ததும் இப்படி நீங்கள் உங்களோட எம்பியோட தொடர்பு கொண்டு இப்பயும் தண்ணி அது சரி. அதான் நான் சொல்றேன், நான் ஒரு காசு கொடுக்கல, எந்த காசு ஒரு பெனி கொடுக்கல, நான் கொடுத்ததெல்லாம் விழிப்புணர்வு அழுத்தத்தை கொடுக்கலாம். அதைத்தான் நான் கொடுத்தேன். நான் அதுக்கு பிறகு செய்ததெல்லாம் எங்களோட ஸ்ரீதரன் ஐயா, சரியோ? ஆனா அது வேற செய்யல. ஆனாலும் இப்ப உள் ரோட்டுகள் எல்லாம் தண்ணி தேங்கி பாடசாலைக்கு போகலாம பிள்ளைகள் வேற ரோட்டால போகுது. இப்பயும் நான் வீடியோ எடுத்து திருப்பி போட்டேன். நான் இப்ப ஸ்ரீதரன் ஐயா இந்த குரூப்ல உருவாக்கிக்கிறேன், என்னை மெனு ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்ரீதரன் ஐயா. அப்ப நான் இன்னும் ஒரு கதைக்கு போகணும், அந்த வீடியோ வேற போடணும். ஆனால் காலத்தை விட இன்றைக்கு யாழ் மாவட்டத்திலே 250 யூடியூபர் மேர் எடுத்து போடினோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ 70,000 பேர் பாக்கினோம். இப்ப நான் நினைக்கிறேன் அங்க எல்லா கிராமங்களும் பிடிபட்டுட்டு தானே எல்லாம் யூடியூப்ல இருக்கேன். இப்ப இனி செய்ய வேண்டியது அவர்கள் அங்க இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் தெரியும் கதை இல்ல தெரிய வேணும் சார். இப்ப ஒவ்வொரு தரம் கூட ஊர்களை
ஊர்களை நீங்கள் உங்களோட கிராம உங்களோட ஜிஎஸோட தொடர்பு போகணும், பிரின்சிபலோட தொடர்பு போகணும். பிரின்சிபலோட தொடர்பு பண்ணிட்டு நான் ஒரு தண்ணிக்கு நான் என்ன காசை கொடுக்குறேன், தண்ணியோட அது கொடுக்குறேன். அது சிலது நான் கொடுத்தேன். ஆனால் ஒரு ரோட்டுக்கு ஒன்றும் கொடுக்கல. நான் எழுதினதும் ஆக இதுதான் செய்யறது. அப்படி ஒவ்வொரு ஊர்ல உள்ள ஆட்கள் இதை செய்யுங்கோ, நீங்க செய்து உங்களோட எம்பி மேல நீங்க சும்மா விடாதீங்க. நீங்க எல்லாம் பிளவுறீங்க. உங்களுக்கு நாங்களும் காசு கொடுக்காதீங்க, வெளிநாட்டு உள்ளாக்கள் காசு கொடுக்காதீங்க. இப்பயும் எனக்கு என்ன செய்யறேன், ஏன் அண்டி எம்பி மேல கொடுக்குறீங்க, கணக்கே காட்டே இல்லையா? எவ்வளவு கோடி கொடுத்ததான். அப்ப ஏன் மக்கள் இன்னும் இப்படி இருக்கிறீங்களா? வயர் ஆடுது, அந்த வயரை கொஞ்சம் சரி. நீங்க உங்களோட ஆதங்கம் எனக்கு விளங்குது. அதுக்கு உரிய உண்மையில காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க சொல்ல அந்த விழிப்புணர்வுன்றது அங்கே அந்த சமூக பிடிப்பண்றது பல குறைவு. அப்ப அந்த இந்த சமூகம் இந்த ஊர் ரோட்டு இதை செய்யணும்ன்ற ஒரு ஆர்வம் அங்க ஒரு நீங்கள் வெளியில இருக்கிறீங்க. நீங்கள் போய் அதை சொல்ல மட்டும் அவைக்கே அந்த உணர்வு வர இல்லை. ஒரு விஷயத்தை முன்னுதாரணமா சொல்ல விரும்புகிறேன். 2002ஆம் ஆண்டு, நான் 2001 லண்டனுக்கு வந்த நான் 2002ஆம் ஆண்டு உதாரணமாக ரோல் மாடலாக சொல்கிறேன். முன்னுதாரணமாக எனது ஊரில் 3000 பேர் தான் இருந்தவர். நீர் பற்றாக்குறை என்று சொல்லி முதலாவது பவுசர் வீடு வீடாக லண்டனில் நான் படியேறாத வீடெல்லாம் ஏறி சேர்ந்து குரூப்பாக போய் 50 பவுன் ஒரு வீட்டுக்கு வாங்கி பவுசர் வாங்கி கொடுத்து நீர் சுண்ணாத்துலேருந்து சப்ளை பண்ணும்போது நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னான். 45,000 மக்கள் இருக்கும்போது நாங்கள் பீப்பா வண்டிலும் குடத்திலும் குடிநீர் எடுத்து குடிச்ச நாங்கள் 45,000 மக்கள். இன்றைக்கு 3000 மக்கள் இருக்கிறார்கள் அதே கிராமத்தில். அப்போது நாங்கள் இந்த மழை நீரை சேமித்து கிணறுகளை தூர்வாரி நிலத்தடி நீரை 26 குளங்கள் இருக்கின்றது. நாங்கள் 26 குளத்தில் நாங்கள் 20 குளத்திலாவது குளிச்சிருக்கோம் இளம்பருவத்தில். அப்போ எங்களுக்கு தெரியாத ஒழுங்கையும் இருக்காது, எங்களுக்கு தெரியாத கிணறும் இருக்காது, எங்களுக்கு கோயிலும் இருக்காது. 46 கோயில், 8,000 மக்கள் இப்போ இருக்கணும். அந்த இடத்துல முதலாவது பவுசர் 2002 வாங்கும்போது நான் முன்வைத்த பிரேரணை முதலில் நாங்கள் அந்த மழை நீரை சேமிக்கிற பொறிமுறை வாய்க்கால் சிவா இன்றைக்குமே இல்லை பவுசர் வருது. இன்றைக்கன்னா 10 பவுசர் ஓடுகிறது. விழாவிலே சுண்ணாத்திலிருந்து டெய்லி, அதாவது கக்கூசில இருந்து பூமரத்துக்கு தண்ணி விடுறதுல இருந்து குளிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் வெளியூர்லேருந்து தண்ணி போகிறது. நான் தற்போதைய வெளிப்படையாக சொல்கிறேன், தற்போதைய அரசுக்கு ஒரு தகவல் கொடுத்திருக்கிறேன். குடிநீரை ஒரு ஆளுக்கு எவ்வளவு வந்து கட்டுப்படுத்தி இன்னொரு கிராமத்தில் இருக்கிற தண்ணியை வீண் விரியம் செய்கிறார்கள். ஆகவே ஒரு ஆளுக்கு 20 லிட்டர் தண்ணி ஒரு நாளை குடிக்க கொடுத்தா இந்த காசை யார் கட்டினோம்? அது இப்ப வியாபாரமாக்கி விட்டார்கள். இல்ல, யார் கட்டுறாரு? அதுக்கு முதலடி யார் கொடுக்குறாரு? முதலாவது வாங்கின பவுசர் தான் லண்டன்ல இருந்து. இல்ல இப்ப போகுதானே 10 பவுசர் போகுதுண்டா? அது பிரைவேட்டா. பிரைவேட்டுக்கு எங்க இருந்து காசு? யாழ்ப்பாணத்துல கிளிநொச்சில இருந்து போகுதா, லண்டன்ல கனடால இருந்து போகுதா? லண்டன்ல இருந்த பணக்காரர் முதலீடு இதைத்தான் சொல்றது. இதனால் தான் பிரதேசவர் 2 பவுசர் சொன்னார் விழிப்புணர்வு இல்லையண்டா. இதை நீங்க கைவிட்டாத்தான் அவர்கள் விழிப்புணர்வு ஆக்க முடியும். ஒரு பாடசாலை மாணவர்களுக்கு 100 மாணவர்களுக்கு தேவையான நீர் கூட 1 லிட்டர் 2 ரூபாய் படி நான் காசு கொடுத்திருக்கிறேன். அண்மையில் தண்ணி பிரச்சனை வந்தபோது ஏண்டா பிள்ளைகள் தண்ணீர் இறந்த வேணும். ஆனால் இப்பொழுது அங்கு ஆரோ பிளான்ட் ஒரு சுத்திகரிப்பு போட்டுக்கிறார். ஆனால் அது ஹெல்த்துக்கு எவ்வளவு நல்ல தெரியாது. ஆனால் மழைநீரை சேமிக்கிற பொறிமுறையை இந்த திட்டமிடல் இல்லை. இந்த அன்றைக்கு மாவட்ட சபை கூட்டத்திலே ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கலில் திட்டமிடலை, அக்ரிகல்ச்சரில் திட்டமிடலை, நீர் வடிகால் அமைச்சில் திட்டமிடலை. அதிலே ஒரு அரசியல் ஓடுவதால் இந்த மழை நீரை நிலத்தடி நீராக சேமிக்கும் பொறிமுறை எந்த இடத்திலும் சரியாக. இலங்கைக்கு 1200 மில்லி நீர் கிடைக்கிறது. ஆனால் கடலுக்கு செல்கிறது பெருந்தொகையான நீர். அதை உள்ளூரிலே சேமித்து வளங்களை பாதுகாக்கிற பொறிமுறை இல்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு நிர்வாகமயப்படுத்தலும் லாங் டேர்ம் திட்டமிடலை. 2015 நான் இன்னும் ஒரு திட்டம் வைத்திருந்தேன். தன்னிறைவு பொருளாதாரத்தை நோக்கி ஒவ்வொருவரும் தனக்கு என்ன தேவையோ அவர்கள் உற்பத்தி செய்யும் பொறிமுறை அறிமுகப்படுத்து. ஒரு 2020 வீடு வீடாக அந்த மரங்களை கொடுத்த பிறகுதான் இப்போ ஒரு 340-350 குடும்பம் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் தினமும் 2 மரக்கரை சாப்பிடுவதா இருந்தானே, வாழைக்குள்ள போடுறானே. சிவா நீங்க நிப்பாட்டி இருக்கேன், ஏன்னா அதுக்கு காட்டி கொடுத்தா தானே
ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து விட்டுருக்கு. அவைக்கு இதை கொடுத்தோம், வரம் கொடுத்தோம், இனி அவ அடுத்த ஸ்டேஜுக்கு போன விட்டுருக்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருடமா நான் கொடுக்கறத நிப்பாட்டிக்க கொடுத்தது இந்த பலனை அவர்கள் விழித்துக் கொள்ளட்டும். விழித்துக்கொள்ளணும். திருவண்ணாமலையிலே முன்னேற்றம். இதிலே இலுப்பங்குளம் கிராமம் மிக திறமையாக மரம் வளர்க்கிறார்கள். அது ஒரு போற்றத்தக்க விஷயம். ஒரு 4000 மரங்கள் வளர்க்கிறார்கள். முதுகுலம் முருங்கை வளர்க்கிறார்கள். இப்படி சில அடையாளங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி பாவக்குளத்திலே பிரச்சனை வந்தபோது நான் ஒரு 16 குடும்பத்துக்கு சொன்னேன், சாப்பாட்டு பாசலை வீட்டில் கட்டிக்கொண்டு இஎஸ் ஆஃபீஸில் போய் காலையிலேருந்து பின்னேறு மாதிரி இருங்கள். சிவாவுக்கு ஒரு ஸ்பான்சர் கொடுத்து அவரை கார்னர்லேயே இறக்கி விட்டார். என்ன இன்னும் ஒரு டாக்டர் சிவா ஃப்ரம் தமிழீழம், டாக்டர் சிவா ஃப்ரம் தமிழீழம் என்று சொல்லி நீங்கள் நிறைய விஷயங்கள் உண்மையில சொல்றேன். அதுதான் சொல்றேன். இங்க தமிழீழத்துக்கும் வித்தியாசம் தெரியாம அங்க இருக்கிறார்கள். இல்ல அது இங்க நேரம் போயிட்டு அது வேணா நான் இது தன் தேவையை தானே சுயமரியா பூர்த்தி செய்ய வேணும் என்று சின்ன பிள்ளையிலிருந்து அடித்தளத்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி முன்பள்ளியிலிருந்து. அதுதான் அதை நாங்கள் இப்போ நான் நியூஹாம் கவுன்சில் ஏரியாவில் நான் வேலை செய்யலாம். உரும்புறையால் இருக்கிறாக்கள் உரும்புறையாக்கள் தான் வேலை செய்யணும். நான் இங்கே இருந்தோண்டு நியூஹாமில் லைட் போடாமல் உரும்புறையால் லைட் போடுறதை பற்றி நினைக்கிறது அவர்களை இன்னும் விழிப்புணர்வற்றவர்களாக மாற்ற போகிறோம்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் செய்கிறது சரி, நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கிறீங்க சிவா. இனிமேலும் அது தொடரக்கூடாது. அவர்கள் தங்கள் கால்களில் உந்தி எழும்பி வாழட்டும், எங்களை விடவும் சிறப்பாக வாழட்டும். இதே நிகழ்ச்சியில் பல தடவை கேட்டிருக்கிறோம். என்ன அப்போ நாங்கள் என்ன செய்யணும் வேண்டாம், தெரியாத மாதிரி நிற்கணும். தண்ணி வரணும் வேண்டாம், என்ன செய்ய போகிறீங்கள? இப்போ எங்களுக்கும் அட்வைஸ் சொல்லுங்கன்னு கேட்கணுமே தவிர நாங்கள் அட்வைஸ் எழுதி இங்கேருந்து அனுப்பக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்லது, பார்ப்போம். நன்றி 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 நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, மற்றது ஏதோ 2025 இந்த முக்கியமாக அந்த விழிப்புணர்வுன்றதை கூடுதலாக காசு அனுப்புறதை குறைத்து விழிப்புணர்வை கூடுதலாக செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு விழிப்புணர்வுக்கான ஒரு அமைப்பை தொடங்கும், இணையம் செயற்படும். ஒவ்வொரு தனி மனிதனும் அமைப்பு தானே. காசு மட்டும் தான் தேவை. அப்ப நாங்கள் அதை இங்க இருந்து செய்ய முடியும். இன்றைக்கு தானே மீடியா ஒரு ஆயுதம், அதன் மூலம் நாங்க செய்யலாம். அப்படி செய்யலாம். உண்மையா அந்த ஒரு தங்கச்சி ஒரு ஆளுக்கு ஏலாம் பல மாற்றங்கள் வருதுதான். இப்போ ஆரம்பத்தில் சொன்னீங்கள், இப்போ தெரேசா அவர்கள் சொன்னது இந்த அடியொற்றி 3 ஆண்டுகள் தேவை அரசியலமைப்பு மாற்றத்தை எழுதி முடித்து கொண்டு வரதுக்கு. அது பதவியேற்பிலேயே சொன்ன கதை தான். பதவியேற்பிலேயே ஒரு துண்டும் வாசிக்காம தான் நீ 1.5 மணித்தியாலம் ஜனாதிபதி கதைச்சவர். அப்போவே 3 ஆண்டுகள் அரசியலமைப்பின் மாற்றம் செய்யப்படும் என்றது சொல்லப்பட்டது. இப்போது ஒரு புதிய தகவல், இலங்கை பூராகவும் டிக்டாக் தடைப்பட போகிற செய்தி ஒன்று அடிபடுது. ஏற்கனவே இந்த புதிய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு சிறுவர்கள் லைவ் செய்ய முடியாது. லைவ் செய்தால் அது கண்டுபிடிக்கப்பட்டால் அவருடைய பெற்றோர்கள் கைது செய்யப்படுவார்கள். இதுக்கு முதல் ஒரு தடமே செய்யலை. இந்தியா பூர்ணமாக தடை செய்தது அது கலாச்சார அழிவுக்கு மட்டுமல்ல, அது சீனாவோடு இருக்கக்கூடிய சிக்கலில் பேரம் பேசல பிழைச்சதும் அதுக்கு ஒரு காரணம். அமெரிக்கா தடை செய்ய போகிறது. அதே போல் நிறைய இப்படிப்பட்ட மாற்றங்கள் வருகிற போது இனிமேல் இப்போ சிவாண்டு வைப்போமே, எய்ம் சிவா அவர்கள் கார்னர் காசு அனுப்பினால் இங்கே லண்டனில் விசாரிக்கப்படுவார். நீங்கள் இதுக்கெல்லாம் கணக்கு காட்ட வேணும். ஏன்னா இந்த அரசாங்கம் என்னதுக்கு எதிரான அரசாங்கம் என்று வந்தது, அதை இந்த விஷயத்திலும் யூடியூபர்ஸ் ஆகப்பட்டு அவர் இன்கம் டேக்ஸுக்கு ஆகப்பட்டு பேர் இந்த துறையை விட்டு ஓட போகிறார்கள். அவை இந்த வெளிநாட்டிலிருந்து காசு சும்மா இனிமேல் அனுப்ப இயலாது. அதனால நல்ல காலம் அது நாங்களா செய்ய வேண்டிய வேலையை சட்டம் போட்டு நிப்பாட்ட போகிறாங்க. அது அவமானம்தான் என்றாலும் எங்கள மக்களுக்கு இது ஒரு விடிவு காலமாக அமையும். இந்த அம்மா என்ன சொல்கிறா, பிள்ளைகளை படிப்பிச்சு போட்டு யூனிவர்சிட்டி டிகிரியை முடிச்சு போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புறது, ப்ரொடியூசிங் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் ஸ்ரீலங்காவில். நாங்கள் இங்கே இருந்தோண்டு அவங்க நல்வாழ்வுக்காக கதைச்சு கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு யதார்த்தமாக சொல்கிறோம். ஒரு விஷயம் இதில் நான் நினைக்கிறேன், நாங்கள் எடுத்த ஒரு முயற்சியில் இன்னொன்றை உங்களுக்கு சொல்லணும். பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள் இயங்காமல் இருந்தபோது விடாமுயற்சி என்று அது அதிபருடன் எடுத்து
109 மாணவர்கள் கல்வியக்கும் பாடசாலையில் 87 பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கலந்து கொண்டார்கள். மீட்டிங்கில் கலந்து கொள்ளாதவர்களுக்கும் பாடசாலைக்கு முன்னறிவித்தலின்றி வராத மாணவர்களும் காவல்துறை வீட்டுக்கு சென்று பெற்றோரை கூப்பிட்டு விசாரித்து வார்னிங் கொடுக்குற அளவுக்கு ஒரு மாற்றம் செய்திருக்கிறோம். இப்பொழுது இனிமேலும் பிள்ளைகள் பாடசாலை நாட்கள் வராவிட்டால் பெற்றோர் அரெஸ்ட் பண்ணப்படுவார்கள் என்ற ஒரு செய்தியும் அண்மையில் வழங்கப்பட்டிருக்கிறது. டியூஷனுக்கு மெல்ல மெல்ல தடை வருகிறது. 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் இனி நடப்பது சாத்தியமில்லை. அதிபருடன் நேரடியாக அந்த 109 மாணவர்களுடைய விஷயத்தில் ஸ்டாட்டிக்ஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டே சிலது நான் பகிர முடியாது. ஏனென்றால் ஒரு முக்கியமான பெரிய பாதிப்பு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. சாதியம் என்ற ஒரு இது தலைவிரித்து ஆடுவதால் அதுக்குள்ள இன்றைக்கு விட்டுட்டு இன்னொரு நாள் செய்வோம். தர்ஜினி அவரிடம் இணைப்பில் வந்திருக்கிறார். இனி உற்சாகமான இரவு வணக்கம். பாமுகாதி வரைக்கும் இணைந்திருக்கிறவர்கள் எல்லாருக்கும் உற்சாகமான வணக்கம். புல்ல சமூக நிஜங்கள் போசன்னா முழுமையாக கேட்டபடிதான் இருந்தேன். நம்ம கேட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்தபடியால நிச்சயம் இணைய வேணும். அது பிடிச்சிருந்தது, பேசியிருந்தது எல்லாம் பிடிச்சிருந்தது. மிக முக்கியமான தகவல்களாக பகிர்ந்து கொண்டிருந்த நீங்கள் உண்மை உண்மை உண்மை. ஆனால் அது நேரம் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தெரியல, அல்ல சரியோ புளியோ தெரியாது, பகிரங்கமா உங்களை மாதிரியெல்லாம் கதைக்க முடியுமோ தெரியல, மாறி கதைச்சிட்டு வேணும்னு ஒரு சின்ன பயம் இன்னும் இருக்குது எனக்குள்ள. இருந்தும் எனக்குள்ள இந்த யூடியூபர்கள் அந்த அங்கே இருக்கிறவர்கள் இப்படியெல்லாம் பணம் அந்த விஷயம் சம்மந்தமாக பார்க்கக்குள்ள நான் யோசிப்பேன். எப்படின்னா 10 வருடங்களுக்கு முன்பே என் அம்மாவிடம் சொல்வேன். அம்மா முன்னுக்கு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். எதிர்ச்சியா சிவானா இங்கே பாருங்கம்மா காரணரை பற்றி சொல்றார் கேட்குறீங்களான்னு என்னுடைய ஐபேட்டை தூக்கி கொண்டு போறேன். அவர் அங்கே முன்னுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார். சரி என்று பார்த்து போட்டு நான் சொல்ல வந்த விஷயம் அப்படின்னா அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா எனக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆசை தான். என்னன்னு சொன்னா ஒரு ஃப்ளைட் ஃபுல்லா ஆட்களை நிரப்பி ஏற்றி கொண்டு வந்து சுவிஸ்ல வேலைக்கு விடணும். இதான் என் ஆசை. சுவிஸ்ல வேலைக்கு விடணும். ஒரு மாசத்துக்கு வேலைக்கு எல்லாரையும் அனுப்பணும்ன்றது என்னுடைய விருப்பமா இருந்தது என்றதை அடிக்கடி சொல்வேன். இலங்கையிலிருந்து கொண்டு வந்து சுவிஸ்ல இறக்க வேணும் வேலைக்கு. அடிக்கடி சொல்ல இந்த வரம் மட்டும் எனக்கு வேணும் அம்மா கிட்ட சொல்வேன். அது தெரியல எனக்கு அவ்வளவு இதா இருக்கும். கஷ்டத்தை புரிய வைக்கணும் புரிய வைக்க வேணும். அந்த ஒரு வேலையை நீடித்து ஒரு இடத்தில் செய்வது இது பல பக்கமாக இருக்கிறது. எல்லோரும் எனக்கு இல்லை, அது எல்லாவற்றையும் உணர வேண்டும் என்ற. மற்றது சிவானா சொன்னஎனக்கு என்னுடைய அந்த எனக்கான தேவைகளை அவரவர் தான் நிகழ்ந்தவர். எனது கணவர் சொல்லுவார், அது 2 பொண்ணது தண்ணி போசனையும் குண்டு வச்சு அழிச்சாத்தான் எங்களை ஊர் திறந்த மட்டும் அடிக்கடி உச்சரிக்கிறது எனக்கு இப்ப காதுல கேட்டது. நிறைய விஷயம் நீங்க சரியானதா பேசிக்கொண்டு அவரவர்களுக்கு தேவையானதை அவரவர்கள்லாம் முயற்சி செய்ய எடுக்க வேண்டும் என்றது என்னுடைய சரியோ இல்லையோ தெரியவில்லை. ஏதோ கதைக்கணும் போல இருந்தது. ஆர்வமாக இருந்தது. வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும் இணைந்திருக்கிறீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் நானும் இப்படித்தான் ஐபிசியில கேட்டு 3 தரம் ஒரு 15,000 ரூபாய் அனுப்பிட்டேன். இப்ப இல்லை முதல் உண்மையில உங்களோட ஊருக்கு மட்டும் செய்யும். அப்பதான் உங்களோட ஊர் என்ன தெரியும், மக்கள் என்ன தெரியும், உங்களோட வறுமை என்ன தெரியும். உங்களோட ஊருக்கு தான் தெரியும் உங்களோட மக்களை. வேற ஆக்களுக்கு வேற ஊருக்கு அனுப்பாதீங்கோ, அனுப்பாத அனுப்பாத்துங்க. உங்களோட ஊரை ஒவ்வொரு தரம் உயர்த்துங்கோ. உங்களோட ஜிஎஸோட தொடர்பு இருக்கா, உங்களோட எம்பியோட தொடர்பு இருக்கா, பிரின்சிபலோட தொடர்பு இருக்கா, அவ்வளவுதான். எத்தனையோ சதவீதம் சாதிக்கலாம். நன்றி. உண்மையிலே நல்லொரு நேற்றைக்கு ஒரு கேள்வி எழுதி வந்தது எனக்கு. நீங்கள் இதுவரை என்ன செய்த நீங்க? அப்போ நேற்றையிலிருந்து டைரியை தட்டி 33,000 பவுண்டு கணக்கு எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த வாராந்தம் பட்டியல் வந்து கொண்டிருக்கு. என்னுடைய 97 ப்ரோக்ராம் எப்படி செய்து முடித்தேன் சாதித்து நான் தனியாக அரசியலும் இல்லா ரோல் மாடலா காட்டி இருக்கு இலங்கையில வடகிழக்குல. அவர் நேற்றைக்கு அந்த கேள்வி வந்த வருஷத்துக்கு பிறகு உடனே ஒரு பதிவு 1வது ப்ரோக்ராம் 2021 பிப்ரவரி 34,000 பவுண்ட்ஸா? பவுண்ட்ஸ். நீங்க கார்னர்ல ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி காட்டி முடிச்சிருக்கீங்க. இல்ல கார்னரை செய்யல, கார்னரை சுத்தி 50,000 குடும்பங்கள் குடியேறி. இல்ல கார்னரை செய்ததை விட இல்ல இன்றைக்கு கார்னர் இல்ல, அது வடக்கு கிழக்கு. நான் 97 ப்ரோக்ராம் கார்னர்ல இருந்து முதுகூர் வரைக்கும் போயிருக்கு. பொத்துவில் மட்டும்தான் பாக்கியில வச்சிருக்கிறேன். அதே நேரம் இந்த வெளிநாட்டு பழைய மாணவர் சங்கங்கள் காசு அனுப்புறதுக்கும் ஆப்பு வச்சதுதான் இந்த அரசாங்கம். அது அரசாங்கத்தை அரசாங்க அதிபர் அல்ல வடமாகாண ஆளுநர் ஊடாக
அந்த கதை எவ்வளவு துஷ்பிரியம் நடந்ததுன்றதை காட்டி கொடுத்து சிம்பிளா எல்லாமே இந்த 2 மாதத்துக்குள்ள 3 மாதத்துக்குள்ள நடந்த கதை தான் இவ்வளவும் என்ன நடக்கும். அதனால என்ன ஈழத்தமிழர்கள் இலங்கை தமிழர்களாக கொஞ்ச காலத்துக்கு நடியுங்கோ, அவ்வளவுதான். பிறகு ஈழத்தமிழராக மாறிக்கலாம். இப்போதைக்கு அவங்க இருக்கிற மாதிரி இலங்கை தமிழராக நடிச்சு இலங்கை பூராவும் சின்ன 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 மாற்றங்களை கொண்டு வந்துட்டு பிறகு நாங்கள் திருப்பி ஈழத்தமிழராக கையில் எடுப்போம் கருவிகளை. ஒரே ஒரு குறிப்பு மட்டும்தான் அனுப்பினான் உயர்மட்டத்துக்கு. பேங்க் ஆஃப் லோன் ஆப் சிஸ்டத்துக்களால அவரவரே நேரடியாக பேங்குகளால பணம் பரிமாற்றம் செய்யறதுக்கான எதுக்கும் ஆதாரம் எடுத்து வைங்கோ. புலனாய்வுத்துறை வேறும் போயிட்டேன், ஒரு பிரச்சனை இந்த பேங்கால தான் அனுப்பினா. சரி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. இன்னும் ஒரு தலைப்பினூடாக பேசுவோம் அடுத்த. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். சுவாரஸ்யமாய் இணைந்தது சன்ரைஸின் இரவு நேரத்தில் புலசமூக நிஜங்கள். இப்படி புலத்தில் இருக்கக்கூடிய நல்ல தலைப்புகள் எடுத்து இன்னும் பலரோடு இணைந்து சுதந்திரமாக கருத்துக்கள் முடிவல்ல, கருத்துக்கள் பகிர்வது தான். அதனூடாக இன்னும் சிந்தனைகளை தூண்டலாம். ஓசன்னா உங்களுக்கு நன்றி. வாணிமோகன் தான் அவர்களெல்லாம் தொடர்ந்தும் இருப்பார்கள். நான் வேலையிலிருந்து இணைய பார்ப்பேன் முடிந்த வரைக்கும். நன்றி, நன்றி, வணக்கம் எல்லோருக்கும்.